வணங்க வந்த பிறப்பை வணங்குவோம். தூக்குசி திருத்தொண்ட தொகை விரி வாக்கினால் சொல்ல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றைவால் செக்கிலாரடி சென்னை இருத்துவோம். எல்லாம் வல்ல பெருமான் அருள்தரும் பன்னார் மொழியமர் உடனவர் திருநனா உடையாருடைய திருவடிகளை வணங்கி அருள்தரும் அன்னபூரணி தாயார் உணவர் கைலாசநாத பெருமானுடைய திருவடி தாமர்களை மனமொழி வைகளாலை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய புனார் திருவடி தாமர்களை முக்கரணங்களாலை வணங்கி உரையாசிரி சிவக்கணியாவுடைய திருவடிகளை மேல நினைந்து அடியனுடைய ஞானாசிரிய பெருந்தகையாருடைய திருவடி தாமர்களை மனமொழி மெய்களாலை வணங்கி எழுந்தருளி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவள்ளியில் எல்லாம் மனம் மொழி மெய்களாலை வணங்கி வருகின்றேன். அன்பார்ந்த சிவனேஸ்வரர்களே, இன்று நாவுக்கரசு பெருமான் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு பல தலங்களை எல்லாம் வழிபாடு செய்து கொண்டு கடைசியா திருப்புகலூர் வந்துட்டார். இனிமேல் அவர் யாத்திரை முடிஞ்சது அதோட இல்லைங்களா. மறுபடியும் வந்து அவர் யாத்திரை எதுவும் போக போறதில்லை. பெருமானுடைய திருவடி அடைகிறது தான் புகழூர்ல இறைவன் திருவடி அடைகிறது தான் இது இருக்கக்கூடிய நிகழ்வு. அப்படி சென்ற வகுப்புல நம்ம ராமநாதபுரம் என்று சொல்லக்கூடிய இந்த ராமேஸ்வரத்திலிருந்து வழிபாடு செய்து கொண்டு பல தலங்களை வழிபாடு செய்து கொண்டு இங்க வந்து சேர்றார். இங்க வந்து சேர்ந்து போன வாரம் இருநிலைத்தியாக நீருமாக என்று சொல்லக்கூடிய நின்ற திருத்தாண்டகம் பார்த்தோம் இல்லைங்களா. நின்ற திருத்தாண்டகம் அதோட தான் முடிச்சிருக்கிறோம். நின்ற திருத்தாண்டகம் அப்படிங்கிறது வடமொழியில உருத்திர மந்திரத்துக்கு இணையாகும். 11 உருத்திரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 11 பேர் அமர்ந்து கொண்டு வேள்வியில இந்த இருநிலாய் தீயாக நீருமாக என்று சொல்லக்கூடிய பதிகத்தை 11 முறை படிப்பாங்க. அந்த உருத்திர மந்திரத்துக்கு இணையாக ஒரு வேள்வி தமிழ்ல வைக்கிறவங்க இந்த மாதிரி செய்வாங்க. அப்படி இறைவனுடைய நின்ற தன்மையை பெருமான் இந்த உலகத்தில் எப்படி கலந்திருக்கிறார், உயிர் பொருள்கள் உயிரற்ற பொருள்கள் எல்லாத்திலும் எப்படி கலந்திருக்கிறார் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய அருமையான திருப்பதி. இறைவன் இல்லாத இடமே இல்லை இல்லைங்களா. அதனாலதான் அவனுக்கு பேரு அண்டம் முழுதுடையார் அப்படின்னு பேரு. விஸ்வநாதன் அப்படின்னா முழுவதும் வியாபித்து இருக்கக்கூடியவன் பெருமான். உயிர் பொருள்கள் உயிரற்ற பொருள்கள் எல்லாத்திலையும் வியாபித்திருக்கிறார். பெருமான் இல்லாத இடமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு. அதனால எந்த திசையாக பெருமான் வந்து 8 திசைகளாக அதே மாதிரி பஞ்சபூதங்களாக பெருமான் விரிந்து இருக்கக்கூடியவன் இறைவன். அப்படிப்பட்ட பெருமானை பற்றி சென்ற வகுப்புல நம்ம பார்த்தோம். உயிர் பொருள் உயிரில் பொருள் என்ற பகுப்பின்றி சிவன் எல்லாவற்றிலும் எக்காலத்தும் நீங்காத நிற்கும் நிலை குறித்தது அருமறை பயனாக திரு உருத்தரத்தின் கருத்தாய் அமைந்தது என்று சொல்லி சிவப்பணி ஐயாவை நமக்கு உரை குறிப்ப சொல்றார். உருத்தர மந்திரம் நமக்கு தெரியாது அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம், நின்ற திருத்தாண்டகத்தை தினசரி பாராயணம் பண்ணலாம். அது உருத்தர மந்திரத்துக்கு இணையானது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி அந்த திருத்தாண்டகம் பார்த்தோம். அதே மாதிரி தனி திருத்தாண்டகம் என்று சொல்லி பொது திருத்தாண்டகம் அங்க பாடுற அருமையான திருத்தாண்டகம் ஒன்று அங்க பாடுற அப்பன்னி அம்மனி என்று சொல்லக்கூடிய திருப்பதிகம். அந்த திருத்தாண்டகத்தை முழுவதும் எல்லாம் ஒரு முறை பாராயணம் பண்ணிடலாம். எல்லாருமே சேர்ந்து பாடிடலாம். பாடிட்டீங்களா? அப்படியா? சரி, அப்படின்னா சரி. பெருமான் எப்படி இருக்கிறான் அப்படிங்கிறத சொல்ற. அப்பன்னி அமைனி அன்புடைய மாமனும் மாமியும் நீ, அது சொல்ற. ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ, ஒரு புறமும் சுற்றமும் ஓரூரும் நீ, துய்ப்பனவும் மெய்ப்பனவும் தோற்றுவாய் நீ, துணையாய நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ, இப்பொன்னி இம்மணி இம்முத்தம் நீ, இறைவன் நீ, ஏறூர்ந்த செல்வன் நீயே. பெருமான் எப்படியெல்லாம் நமக்கு, அதாவது நமக்கு வந்து ஒரு உறவு பொருளாக எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறது பாட்டுல சொல்றாரு. அப்பன்னி அம்மைனி ஐயனும் நீன்னு சொன்னவரு மாமனுக்கு மட்டும் என்ன சொல்றாரு, அன்புடைய மாமனும் நீ அப்படின்னாரு. இந்த குழந்தைங்க மேல யார் ரொம்ப பிரியமா இருப்பாங்கன்னா அப்பா அம்மாவுக்கு அடுத்தது தாய் மாமன் தான் பிரியமா இருக்கும். ஆமா, தாய் மாமன் மேல கண்டா குழந்தைகளுக்கு கொஞ்சம் ஒரு பிரியமா இருக்கு. அதான் அன்புடைய மாமனும் அந்த இடத்துல போடுறாரு. அன்புடைய மாமனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ என்று சொல்லி, ஒப்புடைய மாதரும் பொருளும் நீ, ஒரு குலம் சுற்றமும் ஓரூர் எல்லாமே நமக்கு பெருமான் உறவை பத்தி தான் சொல்றாரு. பொன்னி மணினி முத்தம் நீ, இறைவன் நீ, ஏறூர்ந்த செல்வன் நீயே என்று சொல்லி முதல் பாட்டுல இறைவனுடைய அந்த, அதாவது ஒப்புடைய மாதர் அப்படின்னா மனத்தரத்தால் இல்லறத்தில் ஒத்த உரிமையுடைய மனைவி. ஆமா, அப்படின்னா நம்மளுடைய அந்த ஒத்த உறவுடைய ஒரு மனைவியை போல பெருமான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்படி மாதர் என்று சொல்லி பொருள்னா மக்களாக. ஆமா, துய்ப்பனவும் அப்படின்னா தாம் அனுபவிக்கக்கூடிய பொருள்களாக. துய்ப்பனவும் உயிர்ப்பனவும் அப்படின்னா நம்ம உலக பொருள் அனுபவிக்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி அனுபவ பொருளாக
அப்புறம் உய்ப்பன அடியாருக்கு உதவுவனவாக அளவில்லா மரபில் வந்த மட்களம் அமுதுக்காக்கி அடியார்க்கு என்ற முழமைகள் சிறப்பின் மட்கள ஓடலித்து என்று சொல்லி உய்ப்பன அப்படிங்கிறது அந்த அடியாருக்கு உதவக்கூடிய வகையை பெருமான் இருக்கிறான். அப்புறம் துணையாய் துறப்பித்தல் உள்ளத்திலிருந்து துணையாவார் தாமை என்று காட்டுதலால் முன்னர் துணை என்று கண்ட புல்களை துணை அன்றென விட செய்தல். நம்ம உலக புல்கள் எல்லாம் துணை துணை நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மையான துணை யாருன்னா பெருமான் தான் இல்லைங்களா? அதனாலதான் வான நாடனே வலித்துணை மருந்தேன்னு நம்பிகள் பாடுனார். நமக்கு உண்மையிலேயே உறவு பொருள் நம்ம நினைச்சிட்டு இருக்கக்கூடிய எதுவுமே நமக்கு கடைசி வரைக்கும் கூட வரப்போறது இல்லை. கடைசி வரைக்கும் வரப்போறது பெருமான் ஒருவன் தான் இல்லைங்களா? எத்தாயர் எத்தந்தை எச்சுற்றார் எம்மாடு சும்மாடாம் வியாபாரம் நல்லா செத்தாருடன் உதவுவார் ஒருவர் இல்லை அப்படின்ட்டு சிறுவரகால் தீமூட்டி செல்லா நிற்பர் சித்தாய வேடத்தாய் திரு ஆனைக்காவுடைய செல்வன் அல்லல் கண்டத்து என் செய்கிறேன்னு சொல்லி அதை கடைசியா யார் வருவாங்கன்னா ஆனைக்கா பெருமான் தான் கூட வருவான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ரொம்ப தெளிவாக குற்றார் யார் உள்ளதோ உயிர் கொண்டு போகும்பொழுது குற்றாரத்துறை கூட்டம் நல்லானவருக்கு உற்றார் யாரோடோ என்று சொல்லி அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் எதுவும் நம்ம கூட வரப்போறது இல்லை. இல்லாம திருமந்திரத்தில் அதை பற்றி நிறைய சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? எல்லாம் நம்ம எந்த உறவு அப்படிங்கிறது நல்லா அதில் சொல்லப்பட்டிருக்குங்க. நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தாரே அப்படின்னு சொல்லி திருமூலர் சொல்வார். வாழ்க்கை அந்த உடம்பு அப்படிங்கிறது நிலையற்றது அப்படிங்கிறத சொல்றாரு. ஊரெல்லாம் கூடி ஒக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூரியங்காற்றினை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தாரே அப்படின்னு சொல்லிட்டார். அது வரைக்கும் தான் ராமசாமி, வேலுசாமி, கந்தசாமி, குருசாமின்னு பேரு. போயிடுச்சுன்னு வச்சுங்களா போனோம் அவ்வளவுதான். பாடி எடுத்தாச்சா அப்படின்பா. வேலுசாமி எடுத்தாச்சான்னெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. ஆமா பாடி எடுத்தாச்சா அப்படின்பா. அது எவ்வளவு பெரிய புனைய இதா இருந்தாலும் அவ்வளவுதான். ஆமா அதனால நிலையற்றது அப்படிங்கிறத திருமூல தேவநாயனார் நமக்கு சொல்லி காட்டுறார். அதே மாதிரிதான் இங்கேயும் வந்து துணையாக இருக்கக்கூடிய இறைவனுடைய திருவருள் ஒன்றுதான் நமக்கு கடைசி வரைக்கும். அதான் மெய்த்தாயின் வினையானை என்று சொல்லி கருதாக்கொண்ட புராணத்தில் சொல்றார். மெய்த்தாயின் வினையானை புயல் நாவலர் பெருமான் பித்தா பெரிசூடி எனும் பெரிதாம் திருப்பதிகம் இத்தாரணி முழுதாம் உலகெல்லாம் உயவே எடுத்தார் என்று சொல்லி சேர்க்கிற பெருமான் அவருக்கு இந்த மெய்த்தாய் அப்படின்னு என்னன்னா இந்த உடம்பு கொடுத்த அம்மா, அதை விட சிறந்த தாய் யாருன்னா உயிர் தாய் சிவபெருமான் தாங்க. துணையென்று நான் தொழப்பட்ட ஒன்சுடரை என்று சொல்லி நமக்கு துணை அப்படின்னா யாருன்னா பெருமான் தான் துணை அப்படிங்கிறது. மற்றொரு துணை இனி இல்லை என்று சொல்லி இதுல இந்த சீர்காழி பதிகத்திலையும் சாதலும் பிறத்தலும் அந்த பதிகத்துல நம்பிகள் பாடுறாங்க. மற்றொரு துணை என்று நான் இது வந்து நல்ல பாடுறதா அருமையான இடங்க. ஆமா அருமையான ரொம்ப உருக்கமான பதிகம். துணையாய் துறப்பித்தல் உள்ளத்துள் நின்று துணையாவார் தாமை என்று காட்டுதலால் முன்னர் துணையென்று கண்ட பொருட்களை துணை அன்று என விட செய்தல் என்று சொல்லி நம்ம எதெல்லாம் துணை நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு கடைசி வரைக்கும் தொந்தரவா இருக்க போறது. நம்ம துணை நினைக்கிறதெல்லாம் தொந்தரவா இருக்க போறது. நமக்கு பெருமான் ஒருவன் தான் கடைசி வரைக்கும் துணையாக இருப்பது. எல்லாம் பிறவிகள் தோறும் நம்ம கூடவே வந்து ஆன்மா இறைவன் திருவடி அடைகின்ற வரைக்கும் நமக்கு உபகாரம் செய்யக்கூடிய ஒரே ஒரு இது யாருன்னா பெருமான் ஒருவன் தான். வேற யாரும் நமக்கு கூட வர முடியாது என்று சொல்லி அதான் பொன்னி மணினி முத்துனி ஏதோர்ந்த செல்வன் நீ ஏன்னு சொல்றாங்க. பெருமான் தான் அப்படி. அப்புறம் என்ன சொல்றாரு? ஆட்டு வித்தால் ஆரொருவர் ஆடாதாரே, அடக்கு வித்தால் ஆரொருவர் அடங்காதாரே, ஓட்டு வித்தால் ஆரொருவர் ஓடாதாரே, உருகு வித்தால் ஆரொருவர் உருகாதாரே, பாட்டு வித்தால் ஆரொருவர் பாடாதாரே, பணிவித்தால் யாரொருவர் பணியாதாரே, காட்டு வித்தால் ஆரொருவர் காணாதாரே, காண்பாரார் கண்ணுதலாய் காட்டா காலே. இறைவன் காட்டலைன்னா நம்ம காண முடியாது. காணும் கண்ணுக்கு காட்டு முளம் போல் காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரான்பின் அரண்கலல் செழுமைங்கிறது நமக்கு சிவஞான போத சூத்திரம் இல்லைங்களா? அப்ப 11ஆம் சூத்திரம் காணும் கண்ணுக்கு காட்டு முளம் போல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பெருமான் காட்டலைன்னா நம்ம காண முடியாது. அப்படின்னா என்னன்னா இறைவன் அறிவித்தால் அன்றே நாம் அறிய முடியாது. ஆன்மாவுக்கு ஒரு இயல்பு உண்டு. அறிவித்தால் அறியக்கூடியது ஆன்மா, தானே அறியக்கூடியது இறைவன். அவனுக்கு நமக்கு இருக்கக்கூடிய வேறுபாடே அதுதான்.
நமக்கு நம்மளும் அறியக்கூடிய பொருள் தான், அறிவு பொருள் தான், அவனும் அறிவு பொருள் தான். அவனுடைய அறிவு எப்படிப்பட்ட அறிவுனா முற்றறிதல், தானே அறியக்கூடிய ஆற்றல் சாமிக்கு உண்டு. நமக்கு அப்படி அல்ல. யாராவது ஒருத்தர் நமக்கு சொல்லணும், குருநாதராக வந்து யாராவது ஒருத்தர் நமக்கு முன்னின்று சொல்லணும், இது இந்த பொருள் அப்படின்னு சொன்னாதான் நமக்கு தெரியும், இல்லைன்னா தெரியாது. அதான் அறிவித்தால் அறியக்கூடியது ஆன்மா அப்படிங்கிறது. அதான் காட்டுவித்தால் ஆனொருவர் காணாதாரே, காண்பாரார் கண்ணுதலாய் காட்டா காலே. அவன் காட்டலைன்னா நம்ம காண முடியாது. அதே மாதிரி ஆட்டுவித்தால் ஆனொருவர் ஆடாதாரே, அடக்கு வித்தால் ஆனொருவர். அப்படின்னா நமக்குன்னு சொல்லி சுதந்திரம் ஒண்ணும் கிடையாது இந்த உலகத்துல. ரொம்ப தெரிஞ்சுக்கணும். நான் அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், மலையை முடிச்சிருவேன், கடலை தூக்கி நிறுத்திடுவேன்னா எவனால ஒண்ணும் பண்ண முடியாது. யாராலையும் எதுவுமே செய்ய முடியாது. இறைவன் நினைச்சால் ஒழிய, பெருமானுடைய திருவருள் நமக்கு கைகூடினால் ஒழிய எதையும் நம்ம செய்ய முடியாது. குறுக்க கிடக்கிற கோலை கூட எடுத்து போட முடியாது. அதனால இறைவன் அவனுடைய துணையின்றி எதுவும் நடக்காது. பாட்டுவித்தால் பாடுகின்றேன், பணிவித்தால் பணிகின்றேன், பதியே நின்னை கூட்டுவித்தால் கூடுகின்றேன், குலைவித்தால் குலைகின்றேன், குறித்த உணவை ஊட்டுவித்தால் உண்கின்றேன், உறங்குவித்தால் உறங்குகின்றேன் அப்படின்னாரு வள்ளல் பெருமான் சொன்னாருங்க. என்னாலாவது ஒன்றுமில்லை அப்படின்றாரு கடைசியா. அப்ப ஆன்மாவுக்கு தற்சுதந்திரம் கிடையாது. இப்ப நமக்கு சுதந்திரம் வாங்கியாச்சுன்னா அதெல்லாம் பொதுவானது. ஆன்மா என்றைக்கும் இறைவனுக்கு அடிமை அப்படிங்கறத உண்மைங்க. அதான் மீளா அடிமை உமக்கு ஆளாய் பிறரை வேண்டாதுன்னு நம்முடைய நம்பிகள் சொன்னார். இப்ப ஆன்மா எந்த காலத்திலையும், சைவ சித்தாந்தத்தினுடைய பெரிய ஒரு தாற்பயமே என்ன அப்படின்னா, முக்தி காலத்திலேயே ஆன்மா பெருமானுக்கு அடிமை அப்படிங்கிறது தான். அது ஏகானவாதி என்ன சொல்றான்னா, தத்துவம் மசிங்கிறான், தாமே அதுவாக மாறுதல் அப்படிங்கிறான். ஒரு ஆன்மா அந்த முக்தி காலத்துல இறைவனாக மாறுகிறது. அங்க ரெண்டும் ஒண்ணுங்கிறான் அவன். ஆனா நம்ம அப்படி அல்ல. அங்கேயும் அடிமைதான். அங்க எப்படி அடிமைனா, இன்பத்தை கொடுப்பது இறைவன், இந்த இன்பத்தை அனுபவிப்பது ஆன்மா. ஒரு பொருள், அது இன்பத்தை கொடுக்கக்கூடிய பொருள் சிவ பெருமான், அந்த இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய பொருள் ஆன்மா. அங்கேயும் ரெண்டு தான். ஆமா, அதாவது சிவமாம் தன்மை அடைகின்ற நேரத்திலையும் கூட ஆன்மா தான், சிவம் சிவமாதான். ஆன்மா என்ன செய்யணும், சிவமாம் தன்மை பெருவாழ்வுன்னு சொல்றோம். சைவ சித்தாந்தம் அப்படிதான் சொல்லுது. சிவத்தினுடைய தன்மை அடையலாமே ஒழிய நம்ம சிவமாகவே மாறிவிட முடியாது. கவனத்தில் வச்சுக்கணும். என்றைக்கு நம்ம சிவம் கிடையாது, என்றைக்கு நம்ம ஆன்மா தான், என்றைக்கு சிவம் சிவம் தான். இப்ப நம்மளோட சேர்றதுனால, நம்மெல்லாம் அது கூட போய் சேர்றதுனால அதுக்கு ஏதாவது மாறுபாடு ஏற்படுமானா அப்படியெல்லாம் ஒன்றும் ஏற்படாது. அதுதான் பெருமானுடைய திருவுருள். ஆமா, அப்படியெல்லாம் ஏதோ அவனுக்கு ஏற்படாது. நமக்கு நன்மை கிடைக்கும் ஒழிய, அதனால நம்ம போய் சேர்றதுனால அவனுக்கு எந்த ஒரு தீமையும் கிடைக்கும். இப்ப நாம அப்படி இல்லை. நீண்ட நாளைக்கு மோசமான ஒரு ஆன்மாவோட சேர்ந்துருந்தோம்னு வச்சுங்களேன், நம்மளுடைய பழக்க வழக்கமும் மாறி. ஆனா இறைவனுக்கு அப்படி கிடையாது. நம்ம எத்தனை பேர் போய் சேர்ந்தாலும் தன்னிலையில் என்னைக்கும் அவன் மாறாம இருக்கும். அதுதான் பெருமானுடைய இயல்பு. ஒவ்வொன்றுக்கு ஒரு இயல்பு உண்டு. இறைவனுக்கு ஒரு இயல்பு உண்டு, ஆன்மாவுக்கு ஒரு இயல்பு உண்டு, ஆணவ மலத்துக்கு ஒரு இயல்பு உண்டு. ஆணவ மலத்துக்கு என்ன இயல்பு? அறியாமையை செய்வது. நம்ம இறைவனை அறிய ஒண்ணாது செய்வது ஆணவ மலத்தினுடைய செயல். இறைவனுக்கு என்ன செயல்? தானே அறியக்கூடிய ஆற்றல் உடையவன், ஆன்மாக்களுக்கெல்லாம் இன்பத்தை கொடுக்கக்கூடியவன். இறைவனுடைய ஒரு இயல்பு. ஆன்மாவுடைய இயல்பு என்ன? தானே எதையும் அறிய முடியாது. ஒருத்தர் அறிவித்தால் நாம் எதையும் அறிய முடியாது. இன்பத்தை இறைவன் கொடுக்க இது அனுபவிக்கும். ஒரு பொருளை இறைவன் காட்டினாலோட நாம காண முடியாது. இதெல்லாம் நம்மளுடைய ஆன்மாவுடைய ஒரு குறைபாடு. அதனால எந்த காலத்திலையும் நான் சிவபெருமானோட ஒண்ணு அப்படின்னு சொல்லி நினைக்கவே கூடாது. முக்தி காலத்திலே அடிமைதான். அதான் நம்பிகள் தெளிவா சொல்லிட்டார். மீளா அடிமை உமக்கே ஆலை பிறரை விரும்பாதே, மூலாத்தி போல் உள்ளே கலந்து முகத்தால் மிகவாடி, வாளாயிருக்கும் அடியார்னங்கள் அல்லல் சொன்னக்கார், வாளாங்கிருப்பீர் திருவாரூரே வாழ்ந்து போதீரேன்னு சொல்லி ரொம்ப நமக்கு உரைக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி ஒரு ஊருக்கு இலக்கணம் சொல்றார். ஒரு ஊர்னா எப்படி இருக்கணும்? திருக்கோயில் அப்படின்னாரு. நிறைய கோயில் இருக்கும். அதுல திருக்கோயில்னா சிவாலயங்கள் நிரம்பிருக்கணும். திரு அப்படின்னா அதாங்க, திருக்கோயில் இல்லாத திருவிலூரும் திருவெந்நீர் அணியாத திருவிலூரும். ஊருன்னா அந்த ஊர்ல இருக்கிறவெல்லாம் திருநீர் அணிஞ்சிருக்கும். திருநீர் அணிஞ்சவங்களை பாக்குறது எவ்வளவு புண்ணியம். காலையில எழுந்திரிச்சு ஒருத்தர் திருநீர் பூசிட்டு போறாருன்னா நல்லவரா கெட்டவரான்னு நாம ஆராய்ச்சி எல்லாம் பண்ண தேவையில்லை. எவரேனும் தாமாக விளையாட திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் ஒழுகி. அதை நாம யாரை பார்க்கிறோம்னா நீர் அணிந்தவர்களை பார்க்கறது இல்ல, நீரை மட்டும்தான் நம்ம பார்க்கிறோம். அதான் மெய்த்தவ வேடவே மெய்ப்பொருள் என்று தொழுது வென்றார்னார் மெய்ப்பொருள் நாயனார் குணத்துல. தினசரி திருநீர் இருக்கக்கூடிய ஊரில் நம்ம குடியிருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். அதான் வெந்நீர் அணியாத திருவெந்நீர் அணியாத திருவேலூரும் அப்படின்னார்.
அப்புறம் பருக்கோடி பக்திமையால் பாடா ஊரும், பெருமானை நினைந்து உருகி பாடணும். ஒரு ஊர்னா அந்த ஊர்ல எல்லாம் இறைவனை நினைந்து பாடணும். பருக்கோடி பக்திமையால் பாடா ஊரும், பாங்கினோடு பலதடிகள் இல்லா ஊரும். ஒரு ஊர்னா நிறைய ஆலயங்கள் இருக்கணும் அப்படிங்கிற, நிறைய சரி சிவாலயம் இருக்கணும், அதே மாதிரி மற்ற ஆலயங்களும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சிறு சிறு தலிகள் என்று சொல்லி சொல்றார். அப்புறம் விருப்போடு வெண்சங்கம் ஓதா ஊருன்னார். சங்கு ஓதுவது இதெல்லாம் மங்கள செயல்கள், சங்கநாதம் இசைப்பது இதெல்லாம் பெருமானுடைய திருவிழாக்கள் இசைக்கக்கூடிய ஒரு நல்ல மங்கள ஓசைகள். விருப்போடு வெண்சங்கம் ஊதா ஊரும், விதானமும் மின்கொடியும் இல்லா ஊரும். அப்படியே அங்கங்க தோரணங்கள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கணும். அப்படின்னா தோரணங்கள் இருந்தா என்ன அர்த்தம்னா அந்த ஊர் நல்லா செழிப்பா இருக்கணும். வீதிகள் விளைவினார்க்கும் விரும்பினர் விருந்தினார்க்கும் சாதிகள் நெறியில் தப்பா தனையரும் மலையில் தப்பா நீதிய புள்ளுமாவும் நிலத்திரு புள்ளுமாவும் ஓதிய எழுத்தாவஞ்சும் உருவிரி வளர்த்தான் என்று நாட்டு சிறப்புல சேகர பெருமான் சொல்றார். இப்ப வீதிகள் விளைவினார்க்கும் அப்படின்னாரு. சோழ நாட்டுல ஒவ்வொரு வீதிகளும் விழா கோலமா இருக்குமா. ஒவ்வொரு வீடுகள்லயும் விருந்தினர்கள் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்களாம். எப்ப பார்த்தாலும் விருந்தினர்கள் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்களாம். அப்புறம் அந்த ஒவ்வொரு வீட்டிலேயும் குழந்தை பேர் இருக்குமா. ஆமா, மனையில் தனையரும் மனையில் தப்பா அப்படின்னாரு. நீதிய புல்லுமாவும் நிலத்திற புல்லுமாவினார். அப்படின்னா பறவைகள் விலங்குகள் கூட நெறிப்படி வாழ்ந்து கொண்டிருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அங்க அஞ்சலத்தை ஓதிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறார். அதுக்கெல்லாம் என்ன காரணம்? பேசிக்கா அஞ்சலத்தை ஓதிட்டு இருந்தாங்க. அப்ப அஞ்சலத்தை ஓதிட்டு இருந்தா இதெல்லாம் அந்த ஒழுங்கெல்லாம் சரியா நடக்கும் அப்படின்னு அர்த்தம். அதான் சொல்றாரு. அப்புறம் சொல்றாருங்க, அறுப்போடு மலர் பறித்திட்டு உண்ணா ஊரும் அவையெல்லாம் ஊரெல்லாம் அடவி காடை அப்படின்னாரு. மலர் பறித்திட்டு உண்ணா ஊர்னா தினசரி நம்ம உணவு உண்பதற்கு முன்பாக தீக்கை பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, தீக்கை பெறாதவர்களாக இருந்தாலும் சரி, பூசை செய்கின்றவர்களாக இருந்தாலும் சரி, பூசை செய்யாதவர்களாக இருந்தாலும் சரி, மலர் பறித்து பெருமானுக்கு சாப்பிடணும். அதற்கு பிறகு சாப்பிடணும். அது நீங்க பூசை பண்றவங்களே சொல்லவே தேவையில்லை. அவங்க பூசை பண்ணிட்டு தான் சாப்பிடுவாங்க. சரி, பூசை பண்ணாதவங்க என்ன பண்றது? பெருமானுடைய திருவடியை நினைந்து வீட்டில் இருக்கக்கூடிய திருமூர்த்தங்களுக்கு மலர் வைக்கணும். அது கண்டிப்பா செய்யணும். அதான் மலர் பறித்திட்டு உண்ணா, அறுப்போடு மலர் பறித்திட்டு உண்ணா ஊரும் அவையெல்லாம் ஊர் இல்லை. அப்படி எல்லாம் செய்யலன்னு இது சொன்னதெல்லாம் இல்லைன்னு வச்சுங்களேன், அதுக்கு பேர் ஊர் இல்லை, சுடுகாடுன்னு பேருங்க, அடவி காடை அப்படின்னு சொல்லிட்டார். அதே மாதிரி இது ஒரு ஊருக்கு சொன்ன இலக்கணம். சரி, தனிய ஒரு மனிதன் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத சொல்றார். தனி ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும், இதெல்லாம் அப்பர் சாமிகள் தான் இலக்கணம் வகுத்து சொல்றாரு. நம்ம ரொம்ப எளிமையா சொல்லிட்டு போறாரு. படிச்சா உடனே பொருள் தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் சொல்றாரு. ஒரு பெரிய கடினமான ஒரு சொல்ல இலக்கிய சொல்லல இதுல எதுவுமே கிடையாது. ரொம்ப படிச்சா அப்படியே புரிஞ்சுக்கலாம். அப்படிதான் சொல்றாரு. திருநாம மஞ்சளுத்தும் செப்பாராகில் தீவண்ண திறமுருகால் பேசாராகில். தீவண்ண திற யாரு? சிவபெருமான். ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது அஞ்சலத்தை சொல்லிட்டே இருக்கணும். அப்புறம் பெருமானுடைய பெருமைகளை தினசரி நாம ஒரு முறையாவது சிந்திக்கணுங்க. தீவண்ண திறம் ஒரு கால் பேசாராகில். அப்புறம் என்ன சொல்றாரு? ஒரு காலம் திருக்கோயில் சூழாராகில். ஒரு நாளைக்கு 6 கால வழிபாடு பெரியவங்க நமக்கு வகுத்து வச்சிருக்கிறாங்க. திருப்பள்ளி எழுச்சியிலிருந்து அர்த்தசாம பூசை வரைக்கும் 6 காலம். திருப்பள்ளி எழுச்சியிலிருந்து அர்த்தசாம பூசை வரைக்கும் ஒரு நாளைக்கு 6 காலம். 6 காலத்துல ஒரு காலமாவது வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறார். அதான் ஒரு காலம் திருக்கோயில் சூழாராகில் உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உண்ணாராகில். அதே மாதிரிதான் இதுலயும் சொல்லியிருக்கிறார். அப்புறம் அருநோய்கள் கிட வெந்நீர் அணியாராகில். தினசரி திருநீர் அணியணும். நம்ம எந்திரிச்சுடனே திருநீர் அணியணுங்க. குளிக்கிறதெல்லாம் அப்புறம் தான். பல்லு விளக்கலைங்க, பரவாயில்ல. சும்மா கையை கழுவிட்டு வாயை பிடிச்சிட்டு திருநீர் முதல்ல வச்சுட்டு அதுக்கு பிறகுதான் பல்லு விளக்கவே போகணும். முதல்ல எந்திரிச்சோடனே நமக்கு என்ன? திருநீர். அதே மாதிரி படுக்கிறதுக்கு போற பொழுது திருநீர். திருநீர் இல்லாத நெற்றியே இருக்கக்கூடாது. நீர் இல்லாத நெற்றி பால் அப்படின்னு நான் போய் பார்த்தேன். திருநீர் எப்பொழுது இருந்துட்டே இருக்கும். நமக்கு என்ன அப்படின்னா திருநீர் தான் நமக்கு ஒரு வெந்த வெந்நீர் அணிந்து விரிநூல் திகழ் மார்பில் நல்லன்னு நமக்கு ஞானசம்பந்த பெருமான் பார்க்க. மெய்யை முற்றப்பொடி ஊசியோர் நம்பி அப்படின்னார். சிவஞான போது நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, திருநீரை சொல்லுகின்ற பொழுது பெருமானுடைய திருமேனியாகவே சொல்லப்பட்டது. பெருமானுடைய திருமேனியாக. ஆமா. அதே மாதிரி நம்முடைய சேரமான் பெருமான் நாயனர் எப்படி பார்த்தாருன்னா, திருநீரை பார்க்கின்ற பொழுது ஆணையாம் என்ன சொல்ற ஆணையாம் என நீர் கண்டு அப்படின்னார். திருக்குறள் வருது. ஆணை தெரியுங்களா? அருள் சக்தி. ஆணையாம் என நீர் கண்டு அடிச்சேரன் என்னும் சேனுலாபிசை சேரனார் திருமலை நாட்டர். அந்த அந்த ஊர் வண்ணான் மேல இருக்கக்கூடிய திருநீரை பார்த்தோம்னா அவருக்கு என்ன நினைவு வந்தது அப்படின்னா, அருள் சக்தி நினைவுக்கு வந்தது. அப்படியே வணங்கி நின்றார். அதெல்லாம் நமக்கு புராணத்துல பல முறை சிந்திச்சிருக்கிறோம்.
அதே அப்ப ஞானசம்பந்த பெருமானும் சொல்றாரு இல்லையா, பராவரமாவது நீர் அப்படின்னு சொல்றாரு. அருளோடு அருளாக பார்த்தார். ஆணையாம் சிவத்தை சார் அனைவர் போல ஐயர் அப்படின்னு சொல்லி நமக்கு நம்முடைய கணவனாருடைய புண்ணத்துல ஆணை அப்படின்னா அருள் சக்தின்னு அர்த்தம். உமையம்மை, உமையம்மை திருநீற்று வடிவம், திருநீற்று உமையம்மைன்னே பேர் உண்டு இல்லைங்களா. ஆச்சாரபுரம் அம்மாவுக்கு பேர் தானே, ஆச்சாரபுரம் அம்மாவுக்கு பேரு திருநீற்று உமையம்மைன்னே பேருங்க. இப்படி எல்லாம் திருநீற்றுக்கு பல சிறப்பு. அப்படி திருநீர் வெந்நீர் அணியார் ஆகில் அலியற்றார் பிறந்தவார் ஏதோ என்று இதெல்லாம் செய்யலைன்னு வச்சுக்கங்களேன். திருநாம மஞ்சளத்தும் செப்பாராகில் தீவண்ண திறமுறைகால் பேசாராகில் ஒரு காலம் திருக்கோயில் சூழாராகில் 9 மலர் பொடித்து கொண்டாராகில் அருநோய்கள் கூட வெந்நீர் அணியாராகில் அழியற்றார் பிறந்தவார் ஏதோ என்று பெரு நோய்கள் மிக நெளிய பெயர்த்தும் செத்தும். இதெல்லாம் செய்யலைன்னா இப்படியெல்லாம் ஆகுமா? பெரு நோய்கள் மிக நெளிய பெயர்த்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இருக்கின்றார். முக்தியே கிடைக்காது. பிறக்க வேண்டியது இறக்க வேண்டியது, பிறக்க வேண்டியது இறக்க வேண்டியது, இறக்க வேண்டியது பிறக்க வேண்டியது, இப்படியேதான் நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கோம். என்னைக்காவது பிறக்காது இருக்கணும்ல. பிறக்காது இருக்கிறோம் அப்படின்னா வேற எங்கேயும் போயிடக்கூடாது, இறைவன் திருவடிக்கு போகணும். திரும்பி வராத ஒரே இடம் எதுனா இறைவன் திருவடி ஒன்றுதான். சொர்க்கத்துக்கு போனாலும் நீங்க திரும்பி வந்துதான் ஆகணும். நீங்க செய்த நல்வினை கழிஞ்சிருச்சுன்னா சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு வந்தாகணும். நரகத்துக்கு போனா நீங்க செஞ்ச தீவினை கழிஞ்சாச்சுன்னா மீண்டும் நரகத்துக்கு வந்தாகணும். அது ஒரு கால கிரமம் இருக்கு. இவ்வளவு காலம் தான் நீங்க அனுபவிக்கணும்னு சொல்லி. ஆனா திரும்பி வராத ஒரே இடம் பெருமான் திருவடி தான். அது எங்க சொல்றாரு அப்படின்னா நம்முடைய கணபனார் குணத்துல வச்சு சொல்றார். பாவியேன் கண்டவண்ண பரமனார் கடுத்தது என்ன, ஆவியின் இனிய எங்கள் அத்தனார் கடுத்தது என்ன, மேவினார் பிரியமாட்டா விமனார் கடுத்தது என்ன அப்படின்ட்டார். மேவினார் பிரியமாட்டா விமனார். வேற எங்க போனாலும் வந்துதான் ஆகணும். சொர்க்கத்துக்கு போனாலும் வந்துதான் ஆகணும், வைகுண்டம் போனாலும் வந்துதான் ஆகணும், அதே மாதிரி நரகத்துக்கு போனாலும் வந்துதான் ஆகணும். திரும்பி வராத ஒரே ஒரு இடம் எது அப்படின்னா இறைவன் திருவடி ஒன்றுதான். அதான் மேவினார் பிரிய மாட்டார் விமனார் அப்படின்னா கணபனாருடைய குணத்துல வருது. அதனால பெருமானுடைய திருவடி நமக்கு வேணும் அப்படின்னா இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற தனி மனிதனுக்குன்னு ஒரு ஒழுக்கம் இருக்கு. அந்த திருநீர் பூசுவது, அஞ்சலத்தை சொல்லுவது, இப்படி எல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் சொல்றார் பாரு பெருமான் எப்படிப்பட்டவன்னா, அத்தாவுன் அடியேனை அன்பாலாத்தாய் அருள் நோக்கில் தீர்த்த நீர் ஆட்டிக்கொண்டாய். பெருமானே நான் எப்படிப்பட்டவன்னா, எனக்கு எத்தனையோ குறைகள் இருக்கு, எத்தனையோ வினைகள் இருக்கு. அந்த வினைகள் எல்லாம் எப்படி போச்சு அப்படின்னா நான் போய் கங்கையில மூழ்கி காவிரியில மூழ்கி எல்லாம் போதல். உன்னுடைய அருள் நோக்கம் போட்டாவே போயிடும் அப்படிங்கிற. இறைவனுடைய திருவருள் நோக்கம் போட்டா எல்லாமே போயிருங்க. சான்று சொல்லட்டுமா? கணபனார் மனத்துல இருக்கு, கணபனார் மனத்துல இருக்கு. திங்கள் சேர் சடையார் நம்மை சென்றவர் காணா முன்னே அங்கனர் கருணை கூர்ந்து அருட்திரு நோக்கம் எய்த. என்னாச்சுன்னு சொல்றாரு பாருங்க. தங்கிய பவத்தின் முன்னை சார்பு விட்டு அகல நீங்கினர். இதுவரைக்கும் எத்தனை பிறப்பு எடுத்தாரோ கணபனார், அத்தனை பிறப்பு இருக்கக்கூடிய பாசங்களும் போயிருச்சான். தங்கிய பவம்னா பிறப்பு, தங்கிய பவம்னா எத்தனை பிறப்பு இது வரைக்கும் இருந்தோ அத்தனை பிறப்பு. தங்கிய பவத்தின் முன்னை சார்பு விட்டு அகல நீங்கி பொங்கிய ஒளியல் நீல பொறுமை அன்புறவுமானார். இதுவரைக்கும் எடுத்த பிறப்பில் இருந்த வினைகள் எல்லாம் நீங்கி எல்லாம் போய் இப்ப அன்பே உருவமா இருக்கிறார் கணபனார். அதுக்கு என்ன காரணம்? ஒரே காரணம், திங்கள் சேர் சடையார் தம்மை சென்றவர் காணா முன்னே அங்கனர் கருணை கூர்ந்த அருள் திருநோக்கம் எய்தனர். அங்கனர்னா அருட்தன்மை வாய்ந்த கண்களையுடைய சிவபெருமான். அதான் இங்க சொல்றாருங்க. என்ன சொல்றாரு பாருங்க. அத்தாவுன் அடியேனை அன்பால் ஆத்தாய் அருள் நோக்கில் தீர்த்த நீர் ஆட்டி கொண்டாயினார். உங்களுடைய அருள் நோக்கம் தான் எனக்கு தீர்த்த நீர் ஆடியது. இப்ப நான் காவிரியில போய் மூழ்கின, கங்கையில போய் மூழ்கினா பெருமான் மேல அன்பு இல்லாத மூழ்கினா ஒண்ணும் கிடையாது. இறைவனிடத்தில் அன்போடு சென்று மூழ்கணும். கங்கை ஆடிலன், காவிரி ஆடிலன், கொங்குதன் குமரித்துறை ஆடிலன், எங்கும் இல்லாதவருக்கு இல்லையன்னார். எங்கும் ஈசன் இல்லாதவருக்கு இல்லையே அப்படின்னார். பெருமான் இல்லைன்னு சொல்றவனுக்கு எங்க போய் குடிச்சாலும் ஒன்றும் ஆகாது. அதனால பெருமான் அதான் சொல்றார். எத்தனையும் அரியணை எளிய யானாய் எனையாண்டு கொண்டிறங்கி ஏன்று கொண்டாய் அப்படின்னார். நீங்க எவ்வளவு பெரியவர், உங்களுடைய பெருமை என்ன? இந்த எளியனுக்காக நீங்க இறங்கி வந்து என்னை ஆட்கொண்டீங்களே. பெருமை இறைவனுடைய உயர்ந்த அந்த நிலையை சொல்லி, தன்னுடைய அந்த தாழ்ந்த தன்மையை சொல்லி, இறைவன் எவ்வளவு எளிவன் தப்புறான். நம்ம எல்லாம் ஆட்கொள்வதற்காக வான்பழித்து மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வல்லனார் மணிவாசக பெருமான். வான்பழித்து மண் புகுந்து எதுக்கு இந்த மண்ணுக்குள்ள வந்து புகுந்தான்னா மனிதரை ஆட்கொள்வதற்காக வந்தான். தேன்பலச்சோலை குயிலைங்கிற பாட்டுல சொல்றார் திருவாசகத்துல, குயில் பத்துல. தேன்பலைச்சோலை குயிலைங்கிற பாட்டுல வான்பழித்து மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வல்லல் அப்படின்னா, இப்ப இறைவன் நம்மளை ஆட்கொள்வதற்காக கைலாயத்திலிருந்து இந்த மண்ணுலகத்துக்கு வர இல்லைங்களா. திருத்தொண்ட நாயனர் குணத்துல வராரு இல்லையா.
திருத்தொண்ட நாயனார் எங்கிருந்து வராரு? சித்தமர அதுக்கு கைலாயத்திலிருந்து வராரு. அன்பு நுகர்ந்து அருளுதற்கு அப்படின்னாரு சேக்கிழார் பெருமான். திருத்தொண்ட நாயனாருடைய அன்பை நுகர்ந்து அவருக்கு அருள் செய்வதற்காக பெருமான் வந்தான். வேற என்ன, அவர் என்ன பிள்ளைக்கறி கேட்கறதுக்காக வந்தார், பிள்ளைக்கறி சாப்பிடுவதற்காக வந்தார், அப்படியெல்லாம் இல்லை. அவருடைய அன்பை நுகர்ந்து அருளுவதற்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். கண்டாததொரு வேட்கை பசியுடையாதமை போல கண்டாரை சிறு தொண்டர் மனைவினவி கடிதணைந்து தொண்டனாருக்கு என்னாலும் சோழலைக்கு வண்டார் பூந்தாரன் மனையில் உள்ளாரன் கேட்டு வந்தார். எங்கிருந்து? கைலாயத்திலிருந்து வந்தார். சாமி கைலாயத்திலிருந்து எதுக்கு வரணும்? சிறு தொண்டருடைய அன்பை நுகர்ந்து அவருக்கு அருள் செய்வதற்கு. சாமி எப்ப அருள் செய்வாங்க? நம்முடைய அன்பு நுகர்ந்துதான் நமக்கு அருள் செய்யும். பெருமானிடத்தில் நமக்கு எந்த அளவுக்கு அன்பு இருக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு வினை கழியும். அதுதான் பெரியவங்க அப்படிதான் சொல்லியிருக்கேன். கண்ணப்ப நாயனார் ஒரு சன பொழுது கூட பெருமானை பிரிய நினைக்க முடியல. அவரால் ஒரு கொஞ்ச நேரம் பார்க்கிறாரு, பெருமான் பசியோடு இருக்கிறாரு, அவருக்கு உணவு கொண்டு வரணும், இறைச்சி கொண்டு வரணும். அந்த இறைச்சி கொண்டு வர நேரத்தில் ஏதாவது சாமி கிடையோர் ஆயிடுச்சு என்ன செய்யறதுன்னு அவரால் பிரிய முடியல. இவர்தமை கண்டேனுக்கு தனியராய் இருந்தார் என்ன சொல்றார் அந்த இடத்துல. இவர்தமை கண்டேனுக்கு தனியராய் இருந்தார் என்ன, இவர் தமக்கு இறைச்சியும் இடுவார் இல்லை, இவர் தமக்கு இறைச்சியும் இடுவார். இவருக்கு இறைச்சி கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. இவர் தம்மை பிரிய ஒன்னாது என் செய்கேன் யான் அப்படின்னார். என்னாலே இவரை விட்டு பிரிய முடியாது, நான் என்ன செய்ய முடியும்? சாக இவருக்கு இறைச்சி கொண்டு வந்து கொடுக்கவும் வேணும் அப்படின்னா, இவருக்கு எப்படியாவது இறைச்சி கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு என்ன செஞ்சாரா, அப்படி சாமியை பார்த்தாரு. போறது திரும்ப வர்றது சொல்ற போதுவார். அந்த பாட்டு ரொம்ப அருமையான பாட்டுங்க. அது எல்லாமே பாருங்க, 6 வினைமுற்று இருக்கிறதுல எல்லாமே குறியில சொல்லியிருக்கோம். குறியில சொன்னாருன்னு என்ன அர்த்தம்னா, ரொம்ப தூரம் போல போதுவர் போதுவார்னு சொல்லல. போதுவர் மீள போதுவர் மீண்டு செல்வர், புள்ளுவர் மீள போவர், காதலை நோக்கி நிற்பர், கன்றகள் புனிற்றா போல்வர், நாதனே அமுது செய்ய நல்லமென் இறைச்சி நானே போதர தெரிந்து நான் என்று கொண்டு வருவேன் அப்படின்னா. போதுவர் மீள போவர், போதுவர் மீண்டு செல்வர், புள்ளுவர் புள்ளுவர் அப்படின்னா கட்டி பிடிச்சுக்குவார். அப்படி போறது, போக முடியல அவரால், திரும்ப வர்றது. அப்புறம் என்ன செய்யறது, பெருமானை கொஞ்ச நேரம் அப்படி கட்டி பிடிச்சிக்கிறது. சரி, இப்படியே இருந்தா சாமிக்கு யார் அமுது கொண்டு வருது, இறைச்சி கொண்டு வர்றது யாரு, அதனால மீண்டும் போறது, அப்புறம் மீண்டும் வர்றது. இப்படியே கொஞ்ச நேரம் இந்த உருகையிற்று ஊசல் போல அப்படிம்பார். ஒரு ஊசல் கயிறு எப்படி ஆடிட்டு அந்த மாதிரி உருகையிற்று ஊசல் போல அவருடைய நிலை இருந்தது அப்படின்னு சொல்லுவாரு. அது கன்றகள் புனிற்றா போல்வர் அப்படின்னார். கன்றை விட்டு பிரிய மனம் இல்லாத ஒரு தாய்ப்பசு எப்படி தவிக்குமோ அது மாதிரி தவிச்சாலும் கண்ணப்பனாங்க. இந்த ஓமை பெரிய புராணத்துல வேற எங்கேயும் வர்றதில்லை. ஆமா, பெரிய புராணத்துல ஓமை எல்லாம் எப்படி வரும்னா, சிவபெருமான் தான் தாய்ப்பசு, அடியார்கள்லாம் கன்று. ஆனா இந்த கண்ணப்பநாயனார் புராணத்துல மட்டும் சிவபெருமான் கன்று குட்டி, கண்ணப்பநாயனார் தாய்ப்பசு. அப்படி ஒரு கன்றை பிரிய மனமில்லாத ஒரு தாய் போல் தவித்தார் அப்படின்னு சொல்லி இந்த உண்மை இன்னொரு இடத்துல எங்க வருது அப்படின்னா, திரு வாதபுர புராணத்துல வருது. திரு வாதபுர புராணத்துல கடவுள் முனிவர் சொல்றாருங்க, கன்றகள் புனிற்றா என்ன காதலால் கசிந்து உருகி, அங்க சொல்றாரு. இதே ஓமைதான் அவர் சொல்லியிருக்கணும். ஏன்னா பிற்காலத்துல வந்த புலவர் தான் கடவுள் முனிவர். திருப்பெருந்துறையில இறைவன் ஆட்கொண்ட பொழுது இறைவன் ஆட்கொண்டு எல்லாத்துக்கும் பெருமான் திருவடி கொடுத்துறார். கண்ணப்பர் ஒருவர் மட்டும் இந்த பாதவரடியில் ஒருவர் மட்டும் இருக்க சொல்றார். அப்போ அவர் இறைவன் தன்னை விட்டு பிரிந்து செல்லுகின்ற பொழுது இந்த நிலை அடைந்தார் அப்படின்னு சொல்லி கடவுள் மாமுனிவர் திரு வாதவூர புராணத்தில் எழுதுறார். அதெல்லாம் பிற்கால இலக்கியங்கள் தான். இதுல இருந்து தான் அங்க போயிருக்கும், வேற எந்த இதுலயும் அது மாதிரி இல்லை. அப்படி கன்றகள் புனிற்றா போல்வர் காதலின் நோக்கி நிற்பது. எப்படி பெருமானிடத்துல அன்பு செஞ்சிருக்கிறாங்க அதான் இங்க சொல்றாரு. அப்பசாமிகள் சொல்றாருங்க, எத்தனையும் அரியணை எளிய யானாய் இணையாண்டு கொண்டிரண்டு என்று கொண்டாய் பித்தனேன். நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, நீங்க எவ்வளவு பெரியவர், உங்களுடைய கருணைக்கு உங்களுடைய பெருமைக்கு அளவே சொல்ல முடியாது. ஆனா நான் எப்படிப்பட்டவன் தான் பித்தனேன் அப்படின்னா, பேதையேன் அப்படின்னா. பித்தன் அப்படின்னா ரொம்ப ஒண்ணுமே இல்லாதவன், ரொம்ப பித்தன் அப்படின்னா அதை பித்தன் என்றே பாடுவாயின்னு சொல்றாரு இல்லையா. அப்படின்னா கொஞ்சம் அறிவு குறைவானவன் அர்த்தம். பேதையன் அப்படின்னா கெட்ட குணங்களை உடையவன் அர்த்தம். பேதையன் அப்படின்னா கெட்ட செத்தையன் சிதம்ப நாயன் அப்படின்னு பாருங்க.
திருக்கோவலூர் பதிகத்துல அப்பர்சாமி சொல்றார், தன்னை பத்தி சொல்லுகின்ற பொழுது செத்தையேன் சிதம்பனாயேன் செடியனேன் அப்படின்றார். செத்தையேன் அப்படின்னா குப்பை இருக்குது பாருங்க, குப்பை கூட உரமா பயன்படுமா, செத்தை எதுக்குமே ஆகாது. குப்பைக்கும் ஆகாத எடுத்து வெளியில போடுவாங்க செத்தைன்னு சொல்லி, அதை மாதிரி நான் அப்படின்னு சொல்லி எங்க சொல்றாருன்னா திருக்கோவிலூர் பதிகத்தில் சொல்றார் அப்பர்சாமி. செத்தையே சிதம்ப நாயன்னு என்ன தெரியுங்களா, நாய் கூட கொஞ்சம் நன்றி உடையது. சிதம்ப நாய்னா குணங்கட்ட நாய், நன்றியும் இல்லாத நாய் அப்படிம்பார். நாயின்னு சொல்றதே ரொம்ப கீழே, அதுல குணங்கட்ட நாய சிதம்பனேன் செத்தையேன் சிதம்ப நாயன் அப்படின்னு பாருங்க. அப்புறம் செடியனேன் அப்படிம்பார். செடியனேன்னா ரொம்ப வினைவயப்பட்டவன் அப்படிம்பார். தன்னை செடியன் அப்படின்னா வினைவயப்பட்ட அப்படின்னு சொல்லி அர்த்தங்க. அதாவது மற்றுமோர் பொருளுண்டு என்று பெருமானுடைய பற்ற உண்மையான பற்றா தெரியாம இந்த உலக பற்றுகளை மயங்கி இருந்தனே என்று சொல்லி அந்த பதிகத்தில் வரும். திருக்கோவிலூர் பதிகத்தில் அப்பர் சாமிகள் சொல்றாரு. இங்க என்ன சொல்றாருன்னா, பித்தனேன் பேதையேன் பேயநாயன் பேயேநாயன் பிழைத்தனைகள் எத்தனையும் பொறுத்தாய் என்றோ. நான் எத்தனை பிழைகள் செய்தேன், சமணத்தில் இருந்த பொழுது நான் செய்யாத பிழையா, அப்படியெல்லாம் உங்களை எல்லாம் பேசி கூட பிழை செய்து கூட நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னா, இத்தனை பிழைத்தனைகள் எத்தனையும் பொறுத்தாய் என்று நான் செஞ்ச குற்றத்துக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கோம், என்னைய புளியம் வராகால் மோதுவிப்பாய்னு ஒரு பாட்டில் சொல்லுவாருங்க. கட்டி வச்சு என்னைய புளிய மரத்தினுடைய கொம்பு இருக்குது பாரு, புளிய மரத்தினுடைய மாறு, அதுல என்ன அடிக்கணும் நீங்க அப்படின்ற அப்பர்சாமி ஒரு இடத்துல சொல்றாரு, புளியம் வராகால் மோதுவிப்பாய் அப்படின்னு. காது வித்தாய்னு அந்த பாட்டு ஆரம்பிக்கும், 4ஆம் திருமுறையில் வருங்க. புளியம் வராகால் மோதுவிப்பாய், என்ன நான் செய்த குற்றத்துக்கு நீங்க என்ன செய்யணும், எனக்கு புளிய வராகால என்னை அடிக்கணும் நீங்க. ஆனா அப்படியெல்லாம் செய்யல. நீங்க சொல்றாரு பாருங்க, பிழைத்தனைகள் எத்தனையும் பொறுத்தாயது. எத்தனையோ பிழைகள் நான் செய்து கொண்டே இருந்தேன், ஆனா நீங்க பொறுத்து கொண்டே இருந்தீங்க. இத்தனையும் எம்பரமோ ஐயா ஐயோ எம்பெருமான் திருக்கருணை இருந்தவாறு. இதெல்லாம் எனக்கு பொருத்தமா இருக்குமா, இதெல்லாம் எனக்காக இவ்வளவு நீங்க என் மேல கருணை வைத்து என்னை ஆட்கொண்டீரே பெருமானே. ஐயோ என்ன சொல்ற, இத்தனையும் எம்பரமோ, எனக்கு இதெல்லாம் தகுதியா, எனக்கு இதெல்லாம் தகுதியே இல்லை பெருமான், உங்களுடைய கருணை நான் செய்த சிறுமை, இதை நினைச்சு பார்த்தா மலைக்கும் மடுவுக்கு இருக்கிற மாதிரி இருக்கு. அதான் இத்தனையும் எம்பரமோ ஐயா ஐயோ எம்பெருமான் திருக்கருணை இருந்தவாறு. இதெல்லாம் அப்பர் சாமியில இப்ப திருவடி அடையக்கூடிய நிலையில் இருக்கிறார். அப்ப பாடிய திருப்பதிகங்கள் இதான் முதல்ல இருந்த திருப்பதிகளும் இருக்கு. இப்ப நிறைய பாத்தீங்கன்னா இப்ப எப்படி இருக்கிறார் அப்படின்னா, இறைவன் திருவடி ஒன்றே பற்று கூட இருக்கு. எல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு, இனிமேல் என்ன பாக்கி, திருவடி அடைகிறது தான் பாக்கி. அதனால திருப்புகழ் ஒரு பதிகம் ரொம்ப ரொம்ப அருமையான பதிகம். அதான் அடுத்ததுல சொல்ற 9வது பாட்டுல, குணம் பொல்லேன் குளம் பொல்லேன் குணம் பொல்லேன் குறியும் பொல்லேன் குற்றமே பெரிதுடையேன் கோலமாய நலம் பொல்லேன் நான் பொல்லேன் ஞானி அல்லேன் அப்படின்னா. நான் ஒன்றும் பெரிய ஞானி இல்லை, எங்கிட்ட இருக்கிறதெல்லாம் என்ன தெரியுங்களா, குற்றம் தான் இருக்கு, வேற ஒன்றும் கிடையாது, எல்லாமே குற்றம் தான் இருக்கு. அப்புறம் நான் ஒன்றும் பெரிய ஞானி எல்லாம் இல்லை, நான் ஞானி அல்லேன் ஞானி அல்லேன் அல்லாரோடு இசைந்தலேன் நடுவே நின்ற விலங்கல்லேன் விலங்கல்லாது ஒளிந்தேன் அல்லேன் வெறுப்பனவு மிக பெரிதும் பேசவல்லேன். நான் பேசுறதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா வெறுக்கக்கூடிய மொழிகளா இருக்கு. நான் நல்ல மொழிகளை பேசுறது இல்லை. அவரா சொல்லின் வேந்தர் சொல்றார் பாரு, சொல்லின் வேந்தர் சொல்றார், நான் பேசுறதெல்லாம் வெறுப்பனவு மிக பெரிதும் பேசவல்லேன் அப்படின்னா, வெறுக்கக்கூடிய மொழிகளைத்தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் பெருமானே. அப்புறம் இளம் பொல்லேன் இனி இறப்பதே ஈய மாட்டேன் என் செய்வான் தோன்றினேன் ஏழையேனே என்று சொல்லி இந்த பதிகத்துல. அப்புறம் கடைசியா 10வது பாட்டுல சும்மா வெளுத்து வாங்குறாரு, எனக்கு யாரு வேணும் அப்படிங்கறது சொல்றாரு பாரு. ஆமா, அருமையான திருப்பாட்டு, எல்லாம் மனப்பாடம் செய்ய. நம்ம இந்த 10வது பாட்டெல்லாம் கடைபிடிச்சு ஒழுக முடியுமே என்னமோ, ஆனா மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கோணும் எல்லாருமே. ஐயா ராகவையா பல இடங்கள் இந்த பாட்டை சொல்லுவார். இந்த சங்கநிதி பாட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம அடிக்கடி சொல்றாரு, நீங்க கேட்டிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் ஐயா. இப்போ சமீபத்தில் கூட சொன்னாங்க. ஆமா, என்ன சொல்றாருன்னா, ஒரு ஊர்ல 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் ரொம்ப பெரிய பணக்காரன், அவங்ககிட்ட இல்லாத செல்வமே கிடையாது. குபேரன்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் எல்லாம் அவங்ககிட்ட இருக்கு. சங்கநிதி பதுமநிதி என்று சொல்லக்கூடிய 2 செல்வங்கள் இருக்கு. ஆனா அவன் எப்படிப்பட்டவன்னா, கோயில் பக்கம் வரமாட்டான், சிவபெருமானை வணங்க மாட்டான், இறைவன் மீது அன்பு இல்லை, அப்படி ஒருத்தன் இருக்கிறான். இன்னொருத்தர் எப்படின்னா, கை காலெல்லாம் பாதி விரல் தான் இருக்கு. குஷ்டன் அந்த காலத்துல ரொம்ப பெரிய நோய் எதுன்னா
இன்னைக்கெல்லாம் கேன்சரு அப்படி இப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த காலத்துல பெரிய நோய்னா குஷ்ட நோய் தான். குஷ்ட நோய் வந்தாச்சுன்னா அவனை தள்ளி வச்சிருவாங்க. அது எளிதாக பரவக்கூடிய நோயாகவும் அந்த காலத்துல இருந்து, விரலெல்லாம் இருக்காது, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் தேஞ்சு போன மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும், கால் விரலெல்லாம் அப்படி இருக்கும். அதை சொல்றாரு. அப்படி ஒருத்தன் அந்த ஊர்ல இருக்கிறான். அவன் சாப்பிட்றதெல்லாம் பசுமாட்டினுடைய ஆவையெல்லாம் உரித்து திங்கக்கூடிய ஒரு புலையர் இனத்தை சார்ந்தவன். இப்படி ஒருத்தர் ரொம்ப பெரிய கோடீஸ்வரர், இன்னொருத்தர் இப்படி இருக்காரு. ஆனா இவர் எப்படின்னா அந்த கைகாலெல்லாம் இல்லாதவர், பெருமானை வழிபாடு செய்யக்கூடியவர், இறைவனிடத்துல அன்புடையவர். அவ்வளவுதான், இறைவனிடத்துல அன்புடையவர். எனக்கு அந்த சங்கநிதி பதவநிதி இருக்கக்கூடியவர் பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா இவர் இருக்கிறார், அந்த குஷ்ட நோயோட ஆவுரித்து தின்றுடன் புலையராக, அவர் தான் நான் வணங்கக்கூடிய கடவுள் அப்படின்னார். இந்த ஒரு உரைப்பு எப்ப வரும் அப்படின்னா அந்த ஜீவன் முக்த நிலை வருகின்ற பொழுதுதான் வரும். இந்த பாட்டில் சொல்ற, சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து தரணியோடு வானாட தருவரேனும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் அல்லோம் மாதேவர்க்கு ஏகாந்தர் அல்லாராகி. அது யாரா இருந்தா எனக்கு என்ன, பெருமானுக்கு அடியார் இல்லை அப்படின்னா பத்தி கவலையே இல்லை. திருநீர் பூசிருந்தா தாங்க நம்ம அவங்ககிட்ட வாங்கி சாப்பிடணும், அப்படி ஒரு விதி இருக்கு. யாராவது ஒருத்தர் நமக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தாங்களாலும் கூட குறைஞ்சபட்சம் திருநீராவது பூசிருக்கணும், இல்லைன்னா நம்ம வாங்கக்கூடாது. சொல்ற, சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து தரணியோடு வானால தருவரேனும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் அல்லோம் மாதேவர்க்கு ஏகாந்தர் அல்லாராகில். அதோட நிறுத்தம். மாதேவர்க்கு ஏகாந்தர் அல்லாராகில். அவங்கள பத்தி எனக்கு கவலை இல்லை. அவ யாரா இருந்தா எனக்கு என்ன, அவங்க சங்கநிதி பதுமநிதி வச்சுட்டு குபேரனா இருந்தா தான் எனக்கு என்ன. மாதேவருக்கு சிவபெருமானுக்கு அடியார் இல்லை அப்படின்னா அவங்கள பத்தி எனக்கு கவலை இல்லை. இன்னொருத்தர் சொல்றார், அங்கமெல்லாம் குறைந்து அழுகுதொரு நோயராய் ஆவுரித்து தின்றும் புலையரேனும் கங்கைவார் சடைகரந்தாரு கண்பராகில் அவர் கண்டே நாமனங்கும் கடவுளாரே அப்படின்னா. குஷ்ட நோயே அவர் நல்ல அடையதையெல்லாம் சாப்பிடக்கூடியவர், பெருமான வழிபாடு செய்யக்கூடியவருங்க, அவர் தான் நான் வணங்கக்கூடிய கடவுள் அப்படிங்கிறார். அப்படின்னா அதாவது அப்பர் சுவாமிகள் அந்த அளவுக்கு இருந்திருக்கிறார். ஏன்னா அவர் பற்றி சொல்லுகின்ற பொழுது மற்றவர்கள் வணங்காமல் அடிவணங்கும் நாவுக்கரசர். இதை எங்க சொல்றாரு அப்படின்னா அப்போதி நாயனருடைய வீட்டுக்கு போறாரு பாத்தீங்களா, அப்ப சொல்றாருங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, அப்போதி நாயனார் மாணவர், இவர் குருநாதர் இல்லைங்களா. ஒரு குருநாதர் மாணவர் வணங்கினார்னு சொன்னா அது முறையா இருக்காது. அதனால கொஞ்சம் மாத்தி சொல்றாரு. கண்டிப்பா வணங்கியிருப்பாருங்கிறது அடியனுடைய ஒரு அது தாழ்மையான ஒரு கருத்து. ஏன்னு சொன்னா அந்த இடத்துல அதை சொல்லணுங்கிறது என்ன இருக்கு. அப்போதி நாயனார் வணங்கினார்னு சொன்னாரு, அப்பர் சாமிகள் வணங்கினார்னு ஏன் சொல்ல முடியலன்னா, ஒரு குருநாதரா இருக்கிறவர் சீடரை வணங்க முடியாது. அதை இப்படி சொல்ற, மற்றவர்கள் வணங்காமும் அடிவணங்கும் அந்த நாராய். ஆமா, ரொம்ப அருமையான இடங்கள். அதை வச்சு எனக்கு கொஞ்சம் மனசுக்குள்ள சரி வணங்கியிருப்பாரு அப்படிங்கிறது. சேக்கர பெருமான் அதை கொஞ்சம் வேற மாதிரி சுத்தி வளைச்சு சொல்ற. அதான் கங்கைவார் சடை கறந்தாரு கண்பராகில் அவர்களே நாமனங்கும் கடவுளாரே நம்ம மனசுல வச்சுக்கணும். ஈசற்கே அன்பானார் யாவரையும் தாம் கண்டார், ஈசற்கே அன்பானார் யாவரையும் தாம் கண்டார். பத்தராய் பணிவர் புராணத்துல சொல்றார். அது யாரா இருந்தாலும் சரி, யாவரையும் அப்படின்னாவே நம்ம எடுத்துக்கணும். அது யாரா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி புலையராக இருந்தாலும் சரி, ஆவுரித்து தின்று உழலக்கூடியவராக இருந்தாலும் சரி. அது சொல்ற, ஈசற்கே அன்பானார் யாவரையும் தாம் கண்டால் பூசிமுக குதுகுதுத்து கொண்டாடி மகிழ்வுற்று ஆசையினால் ஆவின் பின் கண்டடைந்தார் போல் அடைந்து பேசுவன பணிந்த மொழி இனியனவே பேசுவார் அப்படின்னார். இந்த பத்தராய் பணிவார்னா யாருன்னு சிவன் முக்தர்கள். அடியாறுல கண்டா எப்படி இருப்பாங்க அப்படின்னா, தாய் பசுக்கு பின்னாடி போகக்கூடிய ஒரு கன்றுக்குட்டி போல கதறிட்டு போவாங்களாம், அவ்வளவு அன்பா போவாங்களாம். அவங்களே அறியாத அன்பு வரணும். இப்ப நம்ம முருகன் வராரு, அப்புறம் ஐயா வராரு, நம்ம தேவர் வராருன்ட்டு அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்டவங்களை மேல நம்ம அன்பு கொள்றது அப்படிங்கிறது தனிப்பட்ட அன்பு. அந்த வேடத்தை பார்த்தே அன்பு கொள்வது அப்படிங்கிறது தான் உண்மையான அன்புங்க. அந்த பத்தராய் பணிவார் அப்படிதான் இருப்பான். ஈசற்கே அன்பானார் யாவரையும் தாம் கண்டார் அப்படின்ட்டார். அவ்வளவுதான். தூசி மிக புதுகுதுத்து கொண்டாடி மகிழ்வுற்று அப்படின்னா. அதே பத்தராய் பணிவார் பணத்துல இறைவன் மேல எப்படி இருக்கு அன்பு அப்படிங்கிறதே சொல்றாரு. பத்தராய் பணிவார்களுக்கு இறைவன் மேல எப்படி இருக்கு அன்பு அப்படின்னா சொல்றாரு, நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும், நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும், அப்புறம் மென்றாலும் துயின்றாலும் விளைத்தாலும் நினைத்தாலும் மன்றாடு வளர்ப்பாதும் ஒரு காலம் வரவாமை குன்றாத உணர்வுடையார் தொண்டராம் உணமிக்கார். அப்படி மன்றாடு மலர்பாதம் ஒரு காலம் வரவாம்.
அந்த அடியார்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நம்ம சீவனமுத்து அடியார்கள் அடியார்களை கண்டாலும் அன்பா இருப்பாங்க, அதே மாதிரி சிவபெருமான கண்டாலும் அன்பா இருக்கும். என்னைக்கு எப்பொழுதும் அந்த திருவடி மறக்கவே மாட்டாங்க. இதுதான் ஒரே புராணத்துல பாருங்க, ரெண்டே சொல்ற அழகு. சேக்கிழார் பெருமான் ஒரே புராணத்துல அந்த பத்தராய் பணிவார்கள் சொல்லக்கூடிய அந்த பெரியவங்க சிவனுத்தருக இறைவன் இடத்துல எப்படி இருப்பாங்க, அடியார் இடத்துல எப்படி இருப்பாங்கிறது ஒரே சரியத்தில் சொல்றேன். ரொம்ப அருமையான இடம், எல்லாம் நமக்கு முக்கியமான இடம். இதே சித்தியாரும் சொல்லுது, ஆசையுடும் அரணடியார் அடியாரை அடைந்திட்டு அவர் கருமம் உன் கருமமாக செய்து ஊசி மொழிந்து அருஞான குறியில் நின்று கும்பிட்டு தட்டமிட்டு கூத்தாடி தெரிய அப்படின்னு வேடத்தை மட்டுமே வைத்து அப்படி இருக்கக்கூடிய நிலை. அப்படி எல்லாம் கூட இல்லைனாலும் பரவாயில்ல, அடியார்களை திட்டாம பேசாம சுடுதண்ணி பிடிச்சி மூஞ்சில் ஊத்தாம தேவர்களுக்கு நிறைய தெரியும். அப்படியெல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் இல்லாம இருந்தா கூட போதும் இல்லைங்களா? ஆமா, அடியார்களை பார்த்தா ஏதோ நம்ம எதை செய்யறோமோ செய்யலையோ அது வேற, அவங்க அன்பாவது மனசுல அந்த அன்பு வந்தா கூட போதுங்க. மாணிக்கையா எல்லாத்துக்கும் தெரிஞ்சவர் தானே, அவர் எத்தனையோ அவர்கிட்ட நிறைகுறைகள்லாம் இருக்கலாம். வண்டி ஓட்டுற போது அடியார்களை கண்டா 2 கையும் தூக்கிடுவாரு. அப்படி நிறைய வண்டி எங்களுக்கு ஆக்சிடென்ட் எல்லாம் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு தமிழ்ல தெரிஞ்ச ஒரே வார்த்தை என்ன, தயவு செய்து மன்னிச்சிருங்கய்யா அப்படி போயிரு, அவ்வளவுதான். தேவருக்கெல்லாம் நல்லா தெரியும் அவரை. அது என்ன நான் சொல்றது, அவர் அடியார்கள் மேல அவ்வளவு அன்புங்க. அவர் வீட்டுல சாப்பாட்டுக்கு இருக்குதா இல்லையா அது வேறங்க. கடையில் போய் எப்படி கேட்பாரு தெரியுமா, அடியாரெல்லாம் வந்திருக்கிறாங்க, உயர்ந்த ரக கோதுமாவா கொடுங்க அப்படின்னு, பூரி போடணும் அப்படி கேட்டிருக்காரு. நான் பார்த்துருக்கேன், பார்த்தது தான் சொல்றேன். அவருக்கு வசதி இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், அதெல்லாம் வேறைங்க. எப்படி போய் கடையில மளிகை கடையில கேட்டார் அப்படின்னா, நான் கூட இருந்தேன், ஈரோட்டுல இருந்து அடியாரெல்லாம் வராங்க, பூரி போடணும், உயர்ந்த ரக கோதுமாவா கொடுங்க. சாதாரண கோதுமை வாங்கறதுக்கே அவருக்கு சிரமப்பட்டு தான் அவர் வாழ்க்கை நடத்திட்டு இருந்தாங்க, எல்லாத்துக்கும் தெரியும். சாப்பாட்டுக்கு இருக்காது வீட்டுல ஒரு அது இன்னொரு அடியார் வருவாரு, அது பேர் சொல்ல விரும்பல, நான் நந்தியூர்லயே ஒரு அடியார் வருவார், இவருக்கு இருக்குதா இல்லையா வந்தாருன்னா அவருக்கு தூக்கி கொடுத்துருவார் இருக்கிற அரிசிய. அந்த மாதிரி எல்லாம் இருந்தார் பாவம். கடைசி காலம் அவருக்கு மருத்துவத்துக்கெல்லாம் பணம் வேணும், நிறைய பேர் கேட்டிருக்கலாம், அது வேற. ஆனா அவருடைய இயல்பு அப்படி இருக்கிறத கொடுத்துருவார். அந்த மாதிரி ஏன்னா நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, அவைக்கு முன்னாடி பேசினா அது முகமன் கூறுவது போல ஆயிரும், இல்லாத போது பேசுறதுதான் நல்ல சிறப்பு இல்லைங்களா? அதான் உண்மையான அவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு இது. நம்ம அவரு நீ எந்திரிச்சு வர போறதில்ல, அவருக்கு போய் யாரும் நம்ம சொல்ல போறது கிடையாது. அதனால மனசில் நிற்கிது. நம்ம 10 ஆண்டுகள் நம்ம கூட இருந்தாரு, அதனால அடியானுக்கு நல்லா தெரியும். பரவாயில்ல, அவரளவுக்கு இல்லைனாலும் கூட அடியாரில் பார்த்தா ஓரளவுக்காவது நம்ம அன்போடு இருக்கணும் அப்படிங்கிறது தான், வேற ஒன்றும் இல்லைங்க. ஏகாந்தர் அல்லார் ஆகினார் தாம் சிவனுக்கு அடிமையே என்று ஒரு தலையாக துணிந்து அன்பு செய்யார் ஆகில், நாம் சிவனுக்கு அடிமையே என்று ஒரு தலையாக ஏகாந்தர் அல்லார் ஆகில் அப்படின்னா அருமையான இடம். அப்பர் சாமி சொல்லக்கூடிய ஏகாந்தர் அல்லார் ஆகில், நான் சிவருமானுக்கு அடிமை அப்படிங்கிற அந்த ஒரு துணிவு இருக்கணும் எல்லாரும். அதான் ரொம்ப முக்கியம், ஏகாந்தம். அன்பராகில் கடவுளார் ஏகாந்தர் அல்லார் எமது உள்ளத்தில் கடையில் வரத்தக்கார், அன்பர் முதலில் வரத்தக்கார் என்பது குறிப்பிட்டார். அல்லார் ஆகில் யாரா இருந்தாலும் சரி, அடியார்களுக்கு நல்லது சின்ன உதவி செஞ்சா கூட அவங்களை நம்ம வணங்கணும். அதுக்கு மேல உண்மை, அதுக்கு மேல என்ன, அவங்களுக்கு அடியார்களுக்கு எந்த உதவி யார் செஞ்சிருந்தாலும் சரி, அவங்க நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம வணங்கக்கூடிய கடவுள் தான் இல்லைங்களா? சிவபெருமானுக்கு செய்யறதுக்கு நிறைய இருக்கிறாங்க, சிவபெருமானுக்கு செய்யணுங்கிற அவசியமும் கூட இல்லை. அடியார்களுக்கு யாராவது ஒரு சிறு உதவி செஞ்சா கூட அவங்களை நம்ம வணங்கணும், நம்மளுக்கு செய்யணுங்கிறது இல்லை, அடியார்கள். அப்படின்னா அவங்க அந்த அளவு பக்குவமா இருக்கிறாங்கன்னு அர்த்தங்க. அவர் தேவர் இவர் தேவர் என்று சொல்லி இரண்டாட்டாதொழிந்தங்கு ஈசன் திறமை வேணி கவராதே தொழமுடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுவிரியை காணலாம். கன்றாப்பூர் பெருமான் யாரு எங்க இருப்பார் அப்படின்னா, சிவபெருமானையும் அடியார்களே ஒன்றாக ஒன்று என்றே கருதக்கூடியவனுடைய நெஞ்சுக்குள் இருப்பார். கன்றாப்பூர் நடுவிரியை காணலாமேன்னு சொல்லி கன்றாப்பூர் பதிகத்தில் அப்பர் சாமிகள் சொல்றாரு. பெரிய புராணம் நம்ம எதுக்கு படிக்கிறது அப்படின்னா, அடியார்கள் மேல அனுபவத்துக்கு தான் படிக்கிறது, வேற ஒன்றும் கிடையாது. ஒரு 20 வருஷம் படிச்சு 20 வருஷம் சிந்திச்சு அடியார் மேல அன்பு இல்லைன்னா படிச்சதும் பயனில்லை, சிந்திச்சதும் பயனில்லை, கேட்டதும் பயனில்லை, சொன்னதும் பயனில்லை, கேட்டதும் பயனில்லை. அப்படி ஏதாவது கொஞ்சமாவது அடியார் மேல நமக்கு அன்பு வந்திருக்குதுன்னா தான் நான் 20 வருஷம் பாடுபட்டதுக்கு எனக்கு ஒரு பலன்
அதே மாதிரி நீங்க கேட்டதுக்கு உங்களுக்கு ஒரு பலன். ஆமா, நம்மளே அறியாது, நமக்கு தெரியும் இல்லையா? ஒரு 20 வருஷம் நம்ம பாடம் நடத்துறோம், 20 வருஷம் பாடம் கேட்கறோம் அப்படின்னா அதனுடைய பயன் என்னவா இருக்கணும்? அடியார்கள் மேல அன்பு இருக்கணும். நீங்க ஒன்றும் பெரிய தூக்கியெல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை, கோயில் கட்ட தேவையில்லை, ஒரு பெரிய நீங்க லட்சக்கணக்கில் எல்லாம் செலவெல்லாம் ஒன்றும் செஞ்சுட்டு இருக்க தேவையில்லை. அடியார்களுக்கு அன்பு செய்யணும், வேற ஒன்றும் கிடையாது. அன்பராகில் அப்படின்னா கடவுளா இருங்க, ஏகாந்தரல்லார் எமது உள்ளத்தில் கடையில் வரத்தக்கார். பெருமானிடத்தில் அன்பு இல்லாதவங்க என்னோட உள்ளத்துல கடைசியில வரக்கூடியவர்கள், அன்பர் முதலில் வரத்தக்கார் என்பது குறிப்பிட்டார். அல்லாராகில் அப்படிங்கறதாங்க சொல்றாரு. அது எவ்வளவு பெரியவங்களா இருந்தாலும் அவங்க எனக்கு கடைசியில தான். முதல்ல யாரு? அன்பர் அப்படிங்கிறது தான் முதல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்த ஆயந்தீர்ந்து அடியேனை ஆளா கொண்டார். இந்த பாட்டு நம்ம திருத்தாண்டக அருமையான திருத்தாண்டகம் தான். ஒரு 2 பாட்டு மட்டும் செஞ்சிருக்கிறோம். ஆமையந்தீர்ந்து அடியேனை ஆளா கொண்டார். ஆமையந்தீர்ந்து அடியேனை ஆளா கொண்டாய் கொண்டார். அதிக வீரட்டம் ஆட்சி கொண்டார். தாமரையோன் சிரமறிந்து கையில் கொண்டார். தலை அதனில் பலிகொண்டார் நிறைவாம் தன்மை. வாமனனார் மாகாயத்து உதிரங்கொண்டார். மானிடம் கொண்டார். வலங்கை மறுவால் கொண்டார். காமனியும் உடல் கொண்டார். கண்ணால் நோக்கி கண்ணப்பர் பணியுங்கள் காபாலியாரே என்று சொல்லி, கபாலியாரே என்று சொல்லி சொல்றார். அப்படின்னா பெருமான் என்னவெல்லாம் செய்தார் அப்படிங்கிறத சொல்ல. ஆமயம்னா ஆமயந்தீர்த்து அடியேனை ஆளா கொண்டாய். அப்போ அருமையான இடங்குது. இறைவன் எப்ப நம்மளை ஆட்கொள்வான் அப்படின்னா, நமக்கு இருக்கக்கூடிய பசுத்தன்மை நீங்கி அந்த இறைவனிடத்துல, பசுத்தன்மை என்ன இருக்கக்கூடிய ஆணவ மலங்களை எல்லாம் நீக்கி இறைவன் நமக்கு நம்ம ஆன்மா பக்குவம் அடைஞ்சாதான் இறைவன் ஆட்கொள்வான். அதெல்லாம் சாமி செஞ்சாராம். இவர் சொல்றார், ஆமையும் தீர்த்து அடியேனை ஆளா கொண்டார் அப்படின்னார். எப்ப சாமி ஆட்கொள்வார் அப்படின்னா, பசுத்தன்மை என்று சொல்லக்கூடிய ஆணவ மலத்தால் கட்டுப்பட்ட உயிர் தன்மை அவ்வாறு அறிந்து கொண்ட அந்த தலை நிறைவாம் என்று சொல்லி சொல்றாரு. இப்படி ஆமையும் தீர்த்து என்னை ஆமையந்தீர்ந்து அடியேனை ஆளா கொண்டார். அதிகை வீரட்டானம் ஆட்சி கொண்டார். அப்படிப்பட்ட பெருமான் எங்க இருக்கிறாரு? அதிகை வீரட்டானத்தில் இருக்கிறார் என்று சொல்லி இங்கிருந்து பாடுறார். புகழூர்ல இருந்து வீரட்டானத்து பெருமான பாடுறார். ஆமையும் தீர்ந்து அடியேனை ஆளா கொண்டார். என்னுடைய ஆணவ மலத்தை எல்லாம் நீக்கி பெருமான் என்னை ஆளாக கொண்டார். பசுத்தன்மை நீங்கி பதித்தன்மை வந்தது என்று சொல்லி சொல்றாருங்க. தாமரையோன் சிரம், இந்த பதி பசுங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கொஞ்சமாவது சித்தாந்தம் படிக்கணுங்கிறது, வேற ஒன்றும் இல்லை. இப்போ இதுக்கு நம்ம பொருள் விளக்க சொல்லிட்டு தேவையில்லை. சைவ சித்தாந்தம் படித்தோம்னா அந்த அந்த சொல்லுடைய பொருள் நமக்கு தெரியும், வேற ஒன்று. தாமரையோன் சிரமறிந்து கையில் கொண்டார். பிரம்மனுடைய சிலைய தலைய அறிந்து கையில் கொண்டார். ஏன் அப்படி அறிந்தார் அப்படின்னா, சாமி கிட்ட போய் நின்றுட்டு, என்ன பெரிய சிவபெருமான், உனக்கு 5 தலைதாயா, எனக்கு அதே 5 தலை தான். அப்ப பிரம்மனுக்கு 5 தலை இருந்தது. 4 முகன் கிடையாது, அப்ப 5 முகன். 5 முகம் இருந்தது, 5 தலை இருந்தது. என்ன பெரிய சிவபெருமான் போய் பக்கத்தால் நின்று சிரிச்சானா, ஏப்பா உங்களுக்கு 5 தலை எனக்கு 5 தலை, நீங்கள் ஒண்ணுதான் நானும் ஒண்ணுதான், சரி பரவாயில்ல. அப்பதான் கண்டியூர்ல வச்சு, சரி நான் ஒரு தலை கிள்ளிடுறேன், மீண்டும் அதை நீ வர வச்சுக்கோ, நீ நானும் ஒண்ணுதான்னா மீண்டும் அந்த தலையை வர வச்சுக்கன்னு சொல்லி ஒரு தலையை அப்படி டக்குன்னு கிள்ளிட்டாரு. எங்க போய் வர வைக்கிறதா? இருக்கிறதால இன்னொன்று போகாம பார்த்துட்டா போதும், புத்திசாலித்தனம் இல்லைங்களா? அதான் அவனுடைய ஆணவத்தை அடக்குவதற்காக கொய்யப்பட்டதுதான் பிரம்மகண்டீஸ்வரர் என்று சொல்லி அங்க நம்ம கண்டியூர்ல பாக்குறோம். அதுக்கு முன்னாடி அவனுக்கு 5 தலை. 4 முகம் ஆனது எப்போ அப்படின்னா, பெருமான்கிட்ட போய் அப்படி ஆணவத்தோட நின்னதுனால 4 முகம் ஆச்சு. 4ங்கிறது 3 ஆகாம பார்த்துதான் புத்திசாலித்தனமா, சரி இனிமேல் இப்படிதான் இருந்துக்கணும் அப்படின்ட்டு ஒரு தடவை அடிபட்டா தெரிஞ்சுக்கணும்ல, அந்த மாதிரி. வாமனனார் மாகாயத்து உதிரம் கொண்டார். வாமனனார் ஆகாயத்து உதிரம் கொண்டார். மானிடம் கொண்டார். வலங்கை மடுவால் கொண்டார் என்று சொல்லி வாமன அவதாரத்துல வாமனனுடைய அந்த மாபலி சக்கரவர்த்தி வதம் செய்த வாமனனுக்கு பெருமான் வந்து அருள் செய்ததை சொல்றார். மானிடம் கொண்டார். வலங்கை வாமனா இருக்கிறதுக்கு வேற என்ன சொல்றாரு?
காமனையும் உடல் கொண்டார் கண்ணால் நோக்கி, காமனையும் உடல் கொண்டார் கண்ணால் நோக்கி அப்படின்னார். காமனை எரித்தார் இல்லையா, மன்மதனை தகனம் செஞ்சது. மன்மதனை ஏன் தகனம் செஞ்சார் அப்படின்னா, அவரு சாமி வந்து யோக நிலையில் இருக்கிறார். யோக நிலையில் இருக்கக்கூடிய பெருமான் மேல மலரம்பு விட்டான். யாரு? மன்மதன். தேவருடைய பேச்சையெல்லாம் கேட்டுதான் வீணா போனோம். சாமியினுடைய தவத்தை கெடுக்கணும். தார்காவன திருடிகள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, சாமியினுடைய தவத்தை கெடுக்கணும், நீ மலரம் கொடு, இறைவனுக்கு ஆசை வரட்டு. காமனுடைய செயல் என்ன? ஆசை வருவது தானே. நீ மலரம் கூடுன்னு சொன்னா இவன் மலரம் கூட்டான். மலரம் கூட்டம் காமன் என்ன செஞ்சாரு? அப்படி கண்ணால ஒரு விழி, நெற்றி கண்ணால அப்படி ஒரு பார்வை வெளிதான் பார்த்தாரு, எரிஞ்சு போயிட்டான். அதற்கு பிறகு ரதி போய் அழுதான். என்னுடைய கணவன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அழுதா. ரதிக்காக மீண்டவனை உயிர் பிச்சை கொடுத்தார் பெருமான். அதனால ரதிக்காக உயிர் பிச்சை கொடுத்ததுனால அந்த ரதி பார்க்கறது மட்டும்தான் மன்மதன் தெரியுவான், மற்றவங்க யாரு கண்ணுக்கும் தெரியாது. தாரமங்கலத்தில் அந்த சிற்பம் இருக்குது. ரதி இருக்கிற இடத்துல இருந்து பார்த்தா மட்டும் மன்மதன் தெரியுவான். வேற இடத்துல இருந்து பார்த்தா, மன்மதன் இருக்கிற இடத்துல பார்த்தா ரதி தெரியாது. ரதி இருக்கிற இடத்துல இருந்து பார்த்தா மன்மதன் தெரியும். அதே மாதிரி ராமன் இருக்கிற இடத்துல இருந்து பார்த்தா வாலி தெரியாது. வாலி இருக்கிற இடத்துல இருந்து பார்த்தா ராமன் தெரியாது. ராமன் இருக்கிற இடத்துல இருந்து பார்த்தா வாலி தெரியும். அத என்ன மறைஞ்சு நின்று தான் நான் போடுறாரு. அந்த மாதிரி சிற்பங்கள் எல்லாம் நான் தாரமங்கலத்தில் இருக்கு, போனீங்கன்னா பார்க்கலாம். இந்த 63 முடிஞ்சோடனே இந்த சைடு இருக்கு. காமனையும் உடல் கொண்டார் கண்ணால் நோக்கி, கண்ணப்பர் பணியுங்கள் கபாலியாரே என்று சொல்லி கண்ணப்பரை கண்ணால் நோக்கி பணி கொண்டமை அப்படின்னு சொல்லி சொல்றார். வேற ஒன்றும் செய்யல சாமி கண்ணப்ப நாயனார். அவருக்கு அவரை அழைச்சு மந்திர உபதேசம் எல்லாம் செய்யல, கண்ணால பார்த்தார், அவ்வளவுதான். வேற ஒன்றும் செய்யல, கண்ணால பார்த்தது. அங்கனர் கருணை கூர்ந்து அருட்தூள் நோக்கம் எய்த தங்கிய பவத்தின் முன்னை சார்பு விட்டு அகல நீங்கிட்டார். அங்க நடந்ததெல்லாம் என்னன்னா, ஒரே ஒரு கண் பார்வை மட்டும்தாங்க. முன்பு திருக்காலத்து முதல்வனார் அருள் நோக்கால் இன்புருவேதகத்து இரும்பு கொண்டானால் போல் யாக்கை தன் பரிசு வினையரண்டு சாறுமல 3 மர அன்பு விளம்பாய் தெரிவார் அவர்களின் அளவினரோ அப்படின்னு. எப்படி இருந்தாருன்னா, முதல்ல கண்ணப்பரு இரும்பு மாதிரி இருந்தார். அப்படி சாமியினுடைய பார்வை பட்டுச்சு. இந்த ரசமாற்றம் சொல்லுவாங்க இல்லையா, இரும்பு பொன்னாகிறது, ரசவேதின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஆயிடுச்சா. சாமியினுடைய பார்வை பட்டா எப்படி ஆகுது பாருங்க. இரும்பு கூட பொன்னா மாறி. காலத்தினாருடைய அருள் நோக்கம் தான் அதுக்கு காரணம். இந்த முன்பு திருக்காலத்து முதல்வனார் அருள் நோக்கால் இன்புருவேதகத்து இரும்பு பொன்னானால் போல் யாக்கை அப்படின்னார். இரும்பு மாதிரி இருந்த அந்த கணப்பருடைய திருவேணை எப்படியாச்சு? பொன் போல் ஆயிடுச்சு. இரும்பு பொன்னானால் போல் யாக்கை தன் பரிசு வினையரண்டு சாதுமல 3 மர எல்லாம் முடிஞ்சு போச்சு. நல்வினை தீவினை 2ம் போயிடுச்சு, ஆனவமலம் போயிடுச்சு, கர்மம் போயிடுச்சு. வேற அங்க என்ன இருக்கு? அன்பு மட்டும்தான் இருக்கு. அதுக்கு மேல இன்னொன்னு சொல்றாரு, மூலமலமே போயிடுச்சு, மூல கர்மமே போயிடுச்சு. எல்லாத்துக்கும் மூலமா ஒரு மலம் இருக்கு இல்லையா, ஆணவ மலத்துக்கு வேறாகிய மூலமலம், அதுவும் போயிடுச்சு. அதான் சொல்றாரு, தன் பரிசு வினையரண்டு சாறுமல 3 மர அன்பு பிரம்பாய் திரிவார் அவர்களுக்கு அளவினரோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதெல்லாம் கண்ணப்ப நாயனாருக்கு பெருமான் செய்த ஒரு அருள் நோக்கத்தினால் ஆனது. குறாமலரோடு அராமதியம் சடைவேல் கொண்டார், குடமுளன் நந்தீசனை வாசகனார் கொண்டார், சிராமலைதம் சேர்விடமாம் திருந்த கொண்டார், தென்றலிடும் தேரோனை பொன்ற கொண்டார், பராபரனின் பதுதமது பேரா கொண்டார், பருப்பதங்கை கொண்டார் பயங்கள் பண்ணி, ராவணன் என்றவனை பேர் இயம்ப கொண்டார், இடரொரு நோய் தீர்த்தனை ஆட்கொண்டாரே என்று சொல்லி அப்பர் சாமிகள் அதாவது அராவும் மதியமும் குடமும் நந்தீசனை வாசனாக கொண்டார் என்று சொல்லி பெருமான் மாணிக்க வாசகர் நந்தியம் பெருமான் பின்னர் மணிவாசனாக அவதரித்தார் என்ற வரலாறை குறித்தது என்று சொல்லி, அதாவது இது ஒரு சிலர் சொல்றாங்க, அதாவது மாணிக்க வாசகராக நந்திய பெருமானாக பின்னர் மணிவாசனாக அவதரித்தார் என்ற வரலாறு குறித்தது என்று சொல்லி பெருமானை அப்படி சொல்லுவாங்க. அது ஒரு என்ன சொல்றது அப்படின்னா, கரண பரம்பரை செய்தி தானே ஒழிய சான்றுகளோட இல்லை. தென்றல் நெடுந்தோரானர் மன்மதன் என்று சொல்லி சொல்றார்.
இப்படியெல்லாம் நமக்கு இந்த பதிகத்தில் சொல்லியிருக்கிறார். அடுத்து சேத்திரன் கோவை திருத்தாண்டகம். இந்த பதிகம் நிறைய இருக்கிறதுனால நம்ம மீண்டும் நம்ம அப்பர் சாமிகளுடைய திருமுறையை எப்ப பார்க்குறோமோ தெரியல. அதனால இந்த இது ஒரு திருத்தாண்டகம் நல்லா இருக்குங்க. சேத்திர கோவை திருத்தாண்டகம்னு சொல்லி எல்லா ஊரையும் சொல்லி பாடுறேன். இந்த இந்த ஒரு பதிவு இருக்குதுங்க. 274 திருத்தலங்களுடைய பெயரும் போற்றி சொல்லி ஒரு இது மாதிரி அமைச்சிருக்காரு. இதுல என்ன இருக்குன்னா 274 தலங்களுடைய போற்றி. இதை சொன்னோம்னா 274 தலங்களையும் நம்ம வழிபாடு செஞ்ச மாதிரி இன்னைக்கு நிறைவுல இதை வச்சுக்கலாம். சிவபெருமான் வெளிப்பட எழுந்தருளியுள்ள தலங்களை வாழ்த்தியது. தலங்களை வாழ்த்துதலாவது அத்தலங்களின் கோயில்களையே சிவனை கண்டு வணங்குதல். ஆலயம் தானும் அரண்யன தொழுவேன்னு சொல்றோம் இல்லையா, 12ஆம் சூத்திரம். எங்களை செம்மலர் நோந்தால் சேரட்டா அமலம்களை அன்பொரு வரி மாலர் நயம் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண்யன தொழுவேன். இதான் நமக்கு சிவஞான போதும். இப்படி சிவபெருமான் எழுந்துள்ள தலங்களை வாழ்த்தியது அத்தலங்களின் கோயில்களையே சிவரன கண்டு வணங்குதல். ஆலயம் தானும் அரண்யனத்ததும் என்று சொல்லி எத்தானத்தும் நிலவு பல கோயில் கண்டால் கைலாய நாதனையை காணலாம் என்ற பதிகத்தை முடித்து காட்டியது என்று சொல்லி சொல்றார். இந்த பதிகத்தில் ஒவ்வொரு இதுலையும் கடைசியா கைலாய நாதனையே காணலாமேன்னு ஒரு அருமையான திருப்பதிகம் எடுத்து வச்சுக்கணும் பாடையெல்லாம். இக்கருத்து மன்றுரைவார் வாழ்வதிகள் வலுத்து திருத்தாண்டகம் என்று சொல்லி சொல்றார்கள். ஒரு செல்போன் தில்லை சிற்றம்பலம் ஆரம்பிக்கும். சேத்திர கோவை எல்லா சேத்திரத்துக்கும் போயிட்டு வந்த மாதிரி. ஐயோ ஒரு மைக் அங்க எடுத்து வச்சுக்கோங்க. பாடுங்க. இந்த ஒரு மைக் எடுத்து வச்சு சிற்றம்பலமும் செம்பொன்பள்ளி தேவன் பரவாயில்ல, யார் பாடுறீங்களோ பாருங்க. பாருங்க, நீங்களே பாருங்க. அண்ணாமலையெல்லாம் அங்க உட்காந்து பின்னாடி கிள்ளை சிற்றம்பலம் செம்பொன்பள்ளி தேவாங்குடி சிராப்பள்ளி தெங்கூர் குளிராரை பள்ளி கோவடி ரட்டம் கோகாரம் கோடிக்காவும் முல்லை புறம் தில்லை சிற்றம்பலமும் செம்பொன்பள்ளி தேவன் முடிசிறப்பள்ளி தெங்கூர் கொல்லி குளிரரை பள்ளி கோவல் வீரட்டம் கோகரம் கோடி முல்லை. நல்லா இருக்கும். ஐயா பாடுங்க. சரியா வரமாட்டேங்குது. சில்லை சிற்றம்பலம் சில்லை சிற்றம்பலம் செம்பொன்பள்ளி தேவன் பாடுங்க. முல்லை உறவம் முல்லை கைலாய
கடைமொழி சாலை கொடுமொழி குற்றாலம் கோபித்தை கொட்டாது கடைமொழி காணோ கைலாய நாதனை கோயில் கடலிடம் காட்டு பள்ளி கட்சியும் ஏகம் மட்டும் கைலாய நாதனையை காண கொடுந்தோர் நெடுங்காலம் நன்னிலம் நெல்லியாவும் நின்றையோர் நீடோ நியமனோர் இடமாவனம் கடமை இளங்கோயில் தன்னில் கைலாய நாதனையை காணலாமே மண்ணி படியரை வாழ்வழி பொருளோர் பக்கரை மந்தாரம் வாழி வெண்ணீர் தொட்டில் பெண்ணை அருளுரை ரங்கநாதம் கைலாய நாதனையை கண்டையூர் வீரட்டன் கைலாய நாதனையை நாரையூர் நாரையூர் நாகேதன் கைலாய நாதனையை காணலாமே புலிமலம் முத்தோர் முகையோர் முங்கோர் புறமயம் போவனம் பொய்யே நல்கோ பலிமலம் ஆகேறு வாய்மொழிகள் மருதுளி வாணியம் மருதல் மணி நிலமலை சிந்தான தோடத்தாலும் நிலவு நிறுவனில் பலனங்கள் சொல்லி கைலாய நாதனையை காணலாமே கைலாய நாதனையை காணலாமே. இந்த பாட்டு கைலாயத்தில் நாங்கள் போகும்பொழுது பாடிட்டு இருந்தோம், டெய்லியும் பாடுவோம். அந்த எங்க கைடு வந்து இந்த பாட்டை கேட்டு கேட்டு அவனுக்கு கேட்டு என்னோட ஆடுவான். அவன் பேர் என்ன, நல்ல பேரு, அவன் பேரு நல்ல பேரு. அவனுக்கு தமிழ் தெரியாது. அந்த இசை கைலாய நாதனையே காணலாம் வேணா அவனும் கையை தட்டிட்டு ஆடுறது. எல்லாம் ஒரு அவனை பார்த்த எல்லாரும் ஒரே சிரிப்பா இருந்தது. தினசரி அவன் வந்து இந்த பாட்டை பாடணும்னா வந்துடுவான், எங்க இருந்தாலும் வந்துடுவான், அந்த இசைக்கு வந்துடுவான், வந்து கை தட்டி ஆடுவான். சார் நல்ல பேரு, அவன் பேரு நேபாளத்துக்காரன். அருமையான திருப்பாட்டு. எல்லா பதியத்தையும் சேர்த்திர கோவைன்னு. சேர்த்திரனா
கோயில், எல்லா கோயிலையும் வச்சு பாடுறதுனால சேத்திரக்கோவை அப்படின்னு சொல்லி வருது. சிவபெருமான் வெளிப்படை எழுந்தருளியுள்ள தலங்களை வாழ்த்தியது என்று சொல்லி, மன்றுரைவார் வாழ்வதிகள் வடுத்து திரு தாண்டகம் என்று சொல்லி இந்த பதிகத்தை வந்து ஆசிரியர் சுட்டி காட்டுறாரு. ஆலயம் தொழுதல் என்று சொல்லி, திண்டுக்கல் எல்லாம் கூட சொல்லி இருக்கிறார். திண்டீச்சரம்னா திண்டுக்கல் என்றும் திண்டிவனம் என்றும் வழங்குவதாய் மகோபாத்திய ஊவ சாமிநாதையர் சொல்றார். திண்டீச்சரம் அப்படிங்கிறது ஒன்று திண்டுக்கல்ல, திண்டிவனம் ரெண்டை குறிக்கக்கூடியது என்று சொல்லி சாமிநாதையர் வந்து அதுக்கு சொல்லியிருக்கிறார், விளக்கம் சொல்லியிருக்கிறார். கஞ்சாறு, மானக்கஞ்சாறு நாயனருடைய தலம் கஞ்சாறு, எல்லா தலத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. சோமீச்சரம் வடநாட்டில் இருக்கக்கூடிய சோமநாத், இதெல்லாம் பொய்கை நல்லூர், வன்னியூர், இதுக்கெல்லாம் வந்து இக்கருத்தால் இறைவனது எங்கும் நிறைந்த தன்மை போற்றப்பட்டது. இந்த மாதிரி எல்லா கோயிலையும் கைலாயநாதனையே காணலாம் என்று சொல்லி பாடுறார். எல்லா இறைவன் வந்து எல்லா இடங்களையும் நீக்கமறை இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்று போல அமையப்பெற்ற ஒரு திருப்பதிகம். அதே மாதிரி இதுல வந்து 274 ஸ்தலங்களுடைய போற்றி எல்லாரும் கையில வச்சுக்கோங்க. இதை பாடி இன்னைக்கு நிறைவு செஞ்சுக்கலாம். இதான் கொடுங்க, படிக்கிறவங்களுக்கு கொடுங்க, படிக்கிறவங்களுக்கு கொடுங்க. இதான் இங்க 2 கொடுங்க. இதெல்லாம் வந்து மந்திரம், 5 எழுத்து மந்திரத்துக்கு இணையா சொல்லுவாங்க. தேவார தலம் போற்றின்னு பேரு யாரும் எழுதியிருக்காங்க, யாருன்னு தெரியல, ஒரு பெரியவங்க கொடுத்தாங்க எங்களுக்கு. எல்லா கோயிலையும் சொல்லிடலாம். 274 ஸ்தலங்கள் இதுல வந்துடும். அதனால எல்லாரும் சொல்லுங்க, இதை சொல்றது கேளுங்க. பாடலாமா? இருக்கிறத வச்சுக்கோங்க, அப்புறம் மறுபடியும் வேணா ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. சிற்றம்பலம் தேவாரத்தல போற்றி. தென்னில்லை மன்றில் ஆடி போற்றி, மேற்கடல் போற்றி, நெல்வாயில் வளர் நிதியே போற்றி, கடிப்பாலை உரை கரும்பே போற்றி, நல்லூர் பெருமன நம்பா போற்றி, மகேந்திர பள்ளி மன்னா போற்றி, தென்திருமுல்லை வாயிலாய் போற்றி, கலிக்கா மூல்வளர் தன்னே போற்றி, சாயக்காடினிதுரை சதுரா போற்றி, பல்லவனீச்சர பரனே போற்றி, வெண்காடு வந்த வியதா போற்றி, கீழ்த்தெருக்காட்டு பள்ளியாய் போற்றி, முருகாவூரை குணமே போற்றி, காலியுள் மேய கடலே போற்றி, கோலக்காவில் கோவே போற்றி, வேலூர் மேவிய வித்தகா போற்றி, கண்ணார் கோயில் வாழ் கனியே போற்றி, கடைமொழி பரமனின் கலர்கள் போற்றி, நின்றியூர் வளரும் நிதியே போற்றி, திருப்பூர்மன் திருவே போற்றி, நீரூர் விருத்த நின்றி போற்றி, அன்னியூர் வளர் அரணே போற்றி, வேள்வி குடிவள வேதா போற்றி, எதிர்வள் பாடியம் இறைவா போற்றி, மனஞ்சேரி வாசலி மணாலா போற்றி, குழுக்கே வீரட்ட குலகா போற்றி, கருப்பரியலர் காப்பாய் போற்றி, குருக்கல் குருவே போற்றி, வாழுடை புத்தூர் வாழ்வே போற்றி, மணி படிக்கரை மணியே போற்றி, ஓமாமொழியூர் ஒருவனே போற்றி, காணாட்டு உள்ளூர் கடவுளே போற்றி, நாளையூர் நன்னகர் நலமே போற்றி, கடம்பூர் மேய விரண்டா போற்றி, வந்தநல்லூர் பசுபதி போற்றி, கஞ்சனூர் ஆண்ட கற்பகமே போற்றி, கோடிக்காப்புடை கோவே போற்றி, திருமங்கலக்குடி தேரே போற்றி, வனந்தான் தாடகச்சரனே போற்றி, ஆடி பாடி பதி அமலா போற்றி, ஆப்பாடி பதி அமலா போற்றி, தேய்நல்லூரையும் செல்வா போற்றி, இருந்து தேவன்குடி தேவா போற்றி, வேலூர் இருந்தல் விமலா போற்றி, கொட்டையூரில் கோடீச்சரா போற்றி, இன்னம்பதி ஈசனின் இணையடி போற்றி, உடம்பைய பரிபால் புண்ணியா போற்றி, விஜயமங்கை வேதியா போற்றி, திருவையா உரை சிவனே போற்றி, வடபுறங்காடு உரையாய் போற்றி, பாங்கார் வனத்து அழகா போற்றி, சீரா திருவையாரா போற்றி, நெய்த்தானத்திரை ஆடியே போற்றி, பெரும்புலியூர் பெருமானே போற்றி, வடவாடி வயலத்தோனே போற்றி, பலவூர் மேய பண்பா போற்றி,
கானூர் மேயசை கரும்பே போற்றி மண்பிலாலந்துறை அரசே போற்றி வடகரை மாந்துரை வல்லால் போற்றி திருப்பாற்று துறையுரை தேவே போற்றி ஆனை காவுரை ஆதி போற்றி வைஞ்சேலி அண்ணலின் பாதம் போற்றி பாச்சராஜராம பரணே போற்றி ஈங்கோல் மலையம் என்றாய் போற்றி வான்போர்க்கி மலையுரை வாழ்வே போற்றி கடம்பம் துறைவர கடலே போற்றி பராய்த்துறை நேரிய பரணே போற்றி கற்பொடி மாமலை கண்ணுதல் போற்றி முக்கீச்சரத்து முதல்வா போற்றி சிராப்பள்ளி நேரிய சிவனே போற்றி எறும்பையூர் இருந்த எம்மான் போற்றி நெடுங்கலம் நிகழார் போற்றி மேலை காட்டு பள்ளியாய் போற்றி ஆலம் மொழிவரை அரணே போற்றி திருப்பூந்துருத்தி தேசியா போற்றி கண்டி வீரட்ட கரும்பே போற்றி சோற்று துறைவரம் துள்ளோய் போற்றி வேதி குடையரை விஜயா போற்றி தென்குடி கீர்த்தை தேவே போற்றி திருப்புள்ளமங்கை தெருவே போற்றி சக்கர பள்ளியும் சங்கரா போற்றி கருகாவூரை கடம்பா போற்றி திருப்பாலைத்துறை செல்வா போற்றி நல்லூர் பெருமனின் நற்பதம் போற்றி ஆவூர் பசுபதி சரணே போற்றி சக்தி முத்த சதுரா போற்றி பட்டீச்சரமுறை பரமா போற்றி பழையாறை படைதலியாய் போற்றி பலஞ்சுளி மேவிய வளதா போற்றி குளமூர் கமர்க்கும் வேசா போற்றி கீழ்கோட்டத்தையும் கூத்தா போற்றி குடந்தை காரோணத்தாய் போற்றி நாகேஸ்வரவால் நாதா போற்றி இடைமருதுறையும் எந்தாய் போற்றி தென்குரங்காடு துறையாய் போற்றி நீலக்குடியுரை நிறுத்தா போற்றி வைகள் மாட கோயிலாய் போற்றி நல்லம் நடம்பையில் நாதா போற்றி கோலம்பத்துறை கோவே போற்றி ஆவடு தன்துறை அமரா போற்றி துருத்தி ஈசனின் துணையடி போற்றி அருந்தோதாலும் அரசே போற்றி மயிலாடுதுறை மணியே போற்றி திருவிரநகரை திருவே போற்றி வரியல் இரட்டம் பரமா போற்றி செம்பொன்பள்ளி செல்வா போற்றி கனிபள்ளி வளரும் நம்பா போற்றி வலம்புறம் மன்னிய வாழ்வே போற்றி தலைச்சங்காடமர் தத்துவா போற்றி ஆக்கூரம் அந்த அம்மான் போற்றி கடவுர் கால திரட்டா போற்றி கடவுர் மயான கடவுளே போற்றி வேட்டக்குடியின் மேயோய் போற்றி திருத்தெரிசேரி சிவனே போற்றி தர்மபுரமலன் தாயே போற்றி நல்லாருடைய நாதா போற்றி கோட்டாரமரும் குலகா போற்றி அம்பர் பெருந்திரு கோயிலாய் போற்றி அம்பர் மாகாலத்தின் அரணே போற்றி மீயச்சூருணை பின்னவா போற்றி மீயச்சூரிடம் கோயிலாய் போற்றி திலரை பரிவாள் திலகமே போற்றி பாம்புர நகர் பரமனே போற்றி சிறுகுடி திரைமுடி செல்வா போற்றி விண்ணிலி வீலி விலையாய் போற்றி வண்டியூர் மேவிய ஐந்தா போற்றி கருவிலி அமரும் கண்ணே போற்றி வேடு பெருந்தரை பெருமான் போற்றி நரையூர் சித்தி சரணே போற்றி அரிசில்கரை புத்தூரா போற்றி செல்வலர் சிவபுரி கலசே போற்றி கலையநல்லூர் கடலே போற்றி கருக்குடியண்ணலின் கருவில் போற்றி திருவாந்தியபுர தேவே போற்றி நன்னிலத்து பெருங்கோயிலாய் போற்றி கொண்டீச்சரத்து கோவே போற்றி திருப்பனையூர் வளன் தேவே போற்றி வில்குடி வீரட்டம் மேயாய் போற்றி ஓடூர் தேவிய முந்தியா போற்றி புகழூர் மத்தமனீச்சரா போற்றி ராமநதீச்சரத்து இறைவா போற்றி வயற்றூரையும் அன்பா போற்றி செங்காட்டங்குடி சேவகா போற்றி மருகள் பெருமனின் மலரடி போற்றி சாத்தமங்கை சம்புவே போற்றி நாகை காரோணம் அயந்தாய் போற்றி சிக்கல் நகர்வலர் செல்வா போற்றி கீழ்வேலூரால் கெடிலி போற்றி தேவோராதினல் தேனே போற்றி பள்ளி முகமுடல் பரமனே போற்றி ஆரூரமந்த அரசே போற்றி போற்றி பறவையில் மண்டலில் பரணே போற்றி விளமருவந்த வித்தகா போற்றி கரவீச்சரன் கரணே போற்றி பெருவேலுரை பெருமா போற்றி தலையாள காணவந்தாய் போற்றி குடவாயில் மன்னிய குருவே போற்றி சேரை சென்னறி செல்வா போற்றி நாளூர்மையான நாடகா போற்றி கடுவாய் கரைப்புத்தூரா போற்றி திடீரும் போலை தேவே போற்றி அரசை பெரும்புதி அமர்ந்தாய் போற்றி அவளிவர் நல்லோர் அரசே போற்றி பருதிரி அமர் பரணே போற்றி வெண்ணிவாள் நுவலனின் மெல்லடி போற்றி பூபனூர் புனிதனின் பொன்னடி போற்றி வாதாளீச்சர பரமா போற்றி திருக்கர தேவிய தேவே போற்றி ஓங்கி சிற்றேமந்து உருவா போற்றி
உசாதானத்தமர் உறவே போற்றி இடும்பாவனத்தொரும் இறைவா போற்றி கடிபூரத்துறையுடன் அமதே போற்றி தண்டலை நீரித்தாயே போற்றி ஓட்டோர் மேவிய குழந்தையே போற்றி வெண்டுரை தேவிய வேதா போற்றி கொள்ளம் மூதூர் கோவே போற்றி பேரையில் பெருமனின் பெய்கலன் போற்றி கொள்ளிக்காடவன் கொற்றவா போற்றி திருத்தெங்கூர் வளர் மேலே போற்றி நெல்லிக்கால் உரை நிந்தியா போற்றி நாட்டில் காண்புடி நம்பி போற்றி திருக்கார்மயில் ஞானா போற்றி கன்றாத்தூர் கரியே போற்றி வலிவலம் வந்தது வரதா போற்றி கைத்தினம் ஏவிய கண்ணுதல் போற்றி ஓரிடியுறையும் கோவே போற்றி வாய்மூரடிகளின் மலர்ப்பதம் போற்றி மறை காடுரை மனாலா போற்றி அகத்திலி ஐயா போற்றி கோடி கோயில் குலகா போற்றி திருவிளைவாய் வளர்ந்தேகா போற்றி கோணமாமலை முடி கொண்டாய் போற்றி அண்ணல் கேதி சிறந்த அடிகள் போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி ஆப்பொன்னூர் மலர் ஐயா போற்றி திருப்பரங்குன்றில் செல்வா போற்றி ஏழகத்து எண்ணெய் போற்றி கொடுங்குன்றம் வேவும் கோவே போற்றி திருப்புத்தூர் திருத்தலியாய் போற்றி திருப்புணவாயிலும் செல்வா போற்றி மான்சை ராமேச வாழ்வே போற்றி ஆடானையுரை ஆதி போற்றி காணப்பேருரை காலாய் போற்றி ஒரு பொமர் புவனத்து அரணே போற்றி சுழியல் வளரும் துணைவா போற்றி குற்றாலத்தியம் கூத்தா போற்றி நெல்வேலியுரை செல்வா போற்றி அஞ்சை கடற்துறை அப்பா போற்றி அவிநாசியில் வளரே போற்றி முருகன் முண்டி முதல்வா போற்றி திருநாவரம் திருவே போற்றி கொடிமாலை செங்குன்றாய் போற்றி வெஞ்சமா கொடுமையதா போற்றி பாண்டி கொடுமுடி பலையோய் போற்றி கருவூர் ஆநிலை கண்மணி போற்றி நெல்வாயில் அறத்துறையாய் போற்றி பெண்ணாகடத்து பெரும போற்றி கூடலையாற்றூர் கோவே போற்றி எருக்கத்தம்புரியூர் எல்லாய் போற்றி திருத்தணிசிவனே போற்றி சோபுரம் மேவிய சொக்கா போற்றி அதிக வீரண்டத்து அழகா போற்றி நாவலூர் மேவிய நம்பா போற்றி முதுகுன்றமந்தம் முகா போற்றி நெல்வெண்ணை மேவிய நிறுத்தா போற்றி கோல் வீரட்ட கோமான் போற்றி அரையணிநல்லூர் அரசே போற்றி இளையார் இளையவர் ஈசா போற்றி வெண்ணெய்நல்லூர் துறை மேலோய் போற்றி தொழிலூர் அமர்ந்த தூயோய் போற்றி வடுகூர் அடிகள் மாணவி போற்றி திருமானி குடிவர தேவே போற்றி ஆதிரி புரியூர் பரம போற்றி குண்டீஸ்வரத்து முதல்வா போற்றி புறவாப்பணங்காட்டூரா போற்றி கிராமாத்தூர் தேவே போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி ஏகமத்துறை எல்லாய் போற்றி கச்சிலேற்றுறைகளை உடலே போற்றி ஓடகாந்தம் தலையாய் போற்றி கச்சி அநேகதங்காவதா போற்றி கச்சிநெறி காரை காடா போற்றி குரங்களின் முட்டம் குலவினாய் போற்றி மாகடல் மாறு மதந்தே போற்றி ஓத்தூர் மேவிய ஒளியே போற்றி பண்பார்த்தான் மணங்காட்டூரா போற்றி திருவள்ளம் மேவிய தீவனா போற்றி மாற்றேராளுமை மணவான் மணாலா போற்றி திருவூரல் வளர் தேவே போற்றி இளமயன் கோட்டூர் ஈசா போற்றி வெற்றோடத்துறை வீரா போற்றி ஆலங்காட்டிய மணியல் போற்றி வாசூரமந்த பசுபதி போற்றி பெண்பாக்கத்துறை விமலா போற்றி காலத்தி நாதனின் கடலனை போற்றி ஒற்றியூருடை ஒருவா போற்றி வலிதாய முறை வல்லல் போற்றி வடதிருமுலை வாயிலாய் போற்றி வேட்டாட்டு வேத வித்தகா போற்றி மயிலை கபாலி சிறந்தாய் போற்றி வான்மயூரமர்ந்த வாழ்வே போற்றி கச்சூர் ஆலக் கோயில் போற்றி இடைச்சுரம் இருந்த எழில்வனா போற்றி திருக்கலக்குன்றில் செல்வா போற்றி அச்சிறுப்பாக்கம் அமர்ந்தாய் போற்றி அக்கரை அமர்ந்த வரதா போற்றி அரசே நாராயணா போற்றி இரும்பை மாகாணத்து இறைவா போற்றி கோலத்தோகர்ண குழந்தைய போற்றி திருப்பரங்குன்றில் தேவே போற்றி இதரநில மலையாய் போற்றி மலையகதங்காவதம் அமங்காய் போற்றி கேதாரகிரி கிளவோய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. சிற்றம்பலம் 274 தலங்களும் போயிட்டு வந்த மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இது ஒரு பெரியவங்க யாரும் தொகுத்துருக்கிறாங்க, யாருன்னு தெரியல. ஒரு அம்மா கொடுத்தாங்க அவனாசி வகுப்புல. என்னங்க இளைய பெருமாள் போட்டிருக்காங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா திருமுறை தொடர்லயே போற்றி சொல்லியிருக்கிறாங்க. சும்மா போற்றி போற்றின்னு சொல்லாம
திருமுறை தொடரோட சேர்த்து போட்டிருக்கிறது நல்லா இருக்கு. வச்சுக்கோங்க. 10வது ஜெராக்ஸ் எடுத்து எல்லாரும் அப்படியே ஷேர் பண்ணிக்கோங்க. சரி, திருக்கூட சிறப்பு படிச்சு நிறைய செஞ்சுக்கலாங்களா? இன்னைக்கு எல்லாம் திருமுறையாவே போயிடுச்சு வகுப்பு. பரவாயில்ல, எல்லாம் சேத்திர கோவை படிச்சு இப்ப சேத்திர எல்லாம் 274 சேத்திரமும் போயிட்டு வந்த மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். சிவசிவா. பூதநாயக புத்திரங்க ஆதிதேவ அமர்தபூமியின் சோதி மாமணி நீசுடர்குன்றில் சூழ் மூதையில் திரு வாசி முன்னாயது உபாதிசை முகன் இந்திரன் பூமிசை மாவாதகலத்து முதல்வானவர் நிறைந்துரைந்துள்ளது தேவாசிரியன் அகந்தை தீர்க்கும் அடியவனே இறந்த நீருயால் இறை தூய்மையால் பிறந்த அஞ்சலுக்கு ஓசை கொள்கிறார் அறந்த 1000 ஆற்றல் போல்வது அகில காரண அமணிவாகலாம் அகில லோகமும் என்று அகில லோகத்து அகில லோகமும் Amen.